இன்னைக்கு நாம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜேட் லவ்வோட 18வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சூயன் சின்ன தான் காட்டுறாங்க. அவன் மலை உச்சியிலேருந்து கடைசியில் கீழே விழுந்திருப்பானே, அவனை வந்து காப்பாற்றிருப்பாங்க போல இருக்கு. இப்போ அவன் இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மலைக்கொள்ளைக்காரர்கள்னா இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவன் இருக்கான். அவனை வந்து காப்பாற்றுனது யார் அப்படின்றது தெரில, எப்படியோ உயிர் பொழைச்சிட்டான். இப்போ ஏஞ்சி பார்க்கும்போது சுற்றி இருக்க இடத்த வச்சு தெரிஞ்சு போச்சு, சரி இது வந்து கொள்ளைக்கார தலைவரோட இடம்னு சொல்லிட்டு. இந்த கேங்கு பேர் சிங்ஃபங் அப்படின்றது, இந்த கூட்டத்தோட கேங்கு பேர். அங்கே தான் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். வெளியில் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாரையும் சுற்றி பார்க்கும்போது இந்த கேங்கு லீடர் வந்து ஒரு பொண்ணு அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த பொண்ணோட பேர் வந்து ஷீஷி. அவள் என்ன பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னா, அந்த கேங்கில் இருப்பாங்கல்ல, கூட்டத்தில் இருப்பாங்கள, ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க கூட வந்து போட்டி போட்டுட்ருப்பா. அவள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாள், ஸ்ட்ராங்காக இருப்பாள். ரொம்ப இவனுக்கு அப்படி ஹீரோயின் வந்து இவன் எப்படி பார்த்தான், அந்த மாதிரி ஒரு இவனுக்கு வந்து சூட்டாகிற பொண்ணுமா தான் அவள் இருப்பாள். இவள் என்ன பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னா, சண்டை போட்டுட்ருப்பா. அந்த கேங்கில் இருக்க எல்லாருமே வந்து சண்டை போடுவாங்க. ஆனால் இந்த பசங்களால் அவளை தோற்கடிக்க முடியாதா. அவங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவள் கீழே லீடராக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி லீடராக வந்து அவங்க அண்ணனுங்க இருப்பாங்க. அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான், என்னோடய தங்கச்சின்னா தங்கச்சி தான், யாருமே என் தங்கச்சி தோற்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பானா. அப்போ தான் இந்த சூயின்சின் இங்கே வருவான். இப்போ தான் ரெக்கவர் ஆகிருப்பான். உடனே என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த பொண்ணு கூட நான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னப்பா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிற, எப்படி சண்டை போட்டு ஜெயிச்சிருவேன்னு ஓட்டும் போது, இல்லை நான் ஒத்த கையாலே சண்டை போட்டு ஜெயிச்சிருவேன், ஏன்னா பொண்ணுன்றதுனால நான் ரொம்ப பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கூட போய் இவன் வந்து சண்டை போடுவான். சண்டை போடும்போது பார்த்தோம் அப்படின்னா அவன் தோற்று போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கரெக்டாக என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து பிளாக் பண்ணி அவள்கிட்ட எப்படி ஹீரோயின்கிட்ட ஃப்ளட் பண்ணான், அந்த மாதிரி ஃப்ளட் பண்ண ஆரம்பிப்பான். ஃப்ளட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் தான் முறை முறைச்சிட்டு இருப்பாங்களே, இவ்வளோ வந்து முத்தமே கொடுத்துருவான். என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எல்லாம் சண்டையில் சகஜம்தான், நான் அப்படியே உன்னை வின் பண்ணிட்டேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவள் எதுக்காக சூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னா, இவளுக்கு யார் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதனால் இப்போ பெஸ்ட் அப்படின்றப்ப இவங்க 2 பேரும் ஒரு ஜோடி மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா எங்கே காட்டுறாங்க அப்படின்னா, சின்ன தான் காட்டுவாங்க. சின் வந்து அதான் ஒவ்வொரு இடமும் மாறி மாறி போயிட்டு இருப்பாள். அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இவங்களோட அந்த கொள்ளைக்கார கூட்டம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்த போகிறாமே அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது சுற்றிலும் வந்து ஒரு 4-5 அந்த மாஸ்க் போட்டவங்க வந்து இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யார் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு, யாராக இருந்தாலும் என்ன நன்றி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவள் அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேரேஜுக்குள்ளே ஏறு அப்படின்ற மாதிரி அவளையும் அவரையும் தூக்கி இந்த கேரேஜுக்குள்ளே போட்டுருவாங்க. நீங்கள் யார், எதுக்கு போய் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது அது தெரியும், இது எல்லாமே சீமிங் அனுப்பின ஆள் தான். அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, இவளை வந்து கடத்தி கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி இந்த குடும்பத்தில் இருக்க 2 பசங்களும் பைத்தியங்க போல இருக்குது. ஒருத்தன் என்ன அப்படின்னா, தன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுருக்கான். இன்னொருத்தன் என்ன அப்படின்னா, தான் டைப்பு அப்படியே ரக்கடாக சுற்றிட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்க பொண்ணுங்க எல்லாரையும் அவனுக்கு வந்து பிடிச்சி போகுது. இப்போ வந்து அவனுக்கிட்ட தான் கடத்தி கூட்டிகிட்டு போவாங்க. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இங்கே பாரு, நீ என்னை விட்டு தப்பிச்சு போகலாம் நினைக்கியா, நீ தப்பிச்செல்லாம் போவேணாம், எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன், அதுவும் பண்ண வேணாம், எப்பயுமே எனக்கு நீ தான், உனக்கு நான் தான் ஃப்யூச்சரில் நீ சொல்லிக்கிட்டே இருப்ப பாரு, நீ தான் எனக்கு எப்பயுமே பெஸ்ட்டு, உன்னை விட்டு நான் போக மாட்டேன், நீ என்னோடவ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு பொசிசிவாக ஒருத்தவங்க மேலே இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். அவனால் இவளை விட்டு இருக்க முடியல, அந்தளவுக்கு பொசிசிவாக அவன் வந்து இவன் மேலே இருந்துகிட்டு இருப்பான். அந்த கிராம மக்கள் மொத்தத்தையும் கொன்னதே இவளை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து இவன் கொஞ்சம் மோசமான இல்லை, ரொம்ப மோசமான வில்லன்னா வச்சுக்கோங்களேன். ஆனால் அவனோட நெகட்டிவ், அவனோட ஒரு வீக் பாயிண்ட் அப்படின்னா இவன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி மட்டும் காட்டுறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு ஜேட் எடுத்து காட்டுவான், இது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்களா, நல்லா பாரு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு கிளிச்சாக கரெக்டாக வந்து போகிறது யார் அப்படின்னா, அந்த மாஸ்க் போட்டவங்க கூட இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அந்த இதுதான் ஞாபகம் வரும். அப்போ கேட்பாங்க, அந்த மாஸ்க் போட்டிருந்தது நீயா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இப்போ தான் உனக்கு தெரிய வருதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னன்னு காட்டுறாங்க. பாஸ்ட்லேயே இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து மெய்டாக வேலை பார்த்துட்டு இருப்பா. இப்போ அவன் வந்து மாஸ்க் போட்டிருக்கானே, அந்த மாஸ்க் போட்டிருக்கவன் வந்து இவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ சின்ன கேட்பாங்க, அப்போ இருக்க ஃபேஸுக்கு இப்போ இருக்க ஃபேஸுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் எப்படி இருந்தாலும் சரி நான் திருப்பி உன்னை சந்திப்பேன்னு தானே சொல்லியிருந்தேன், இப்போ சந்திச்சிட்டேன், அது ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்பான். அவளுக்கு என்னடா அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும். ஆனால் அவள் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம கம்பல் பண்ணி வந்து அவளை ஹக் பண்ணி வச்சுட்டு இருப்பான். அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். என்னதான் பயம் இருந்தாலும் என்ன, அவள் கண்ணிலே பார்க்கும்போதே தெரியும் எப்படா இவன்ட்டு தப்பிச்சு வந்து திருப்பி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருப்பான். இது நாள் வரைக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கும், அவனை பார்க்கும்போதே கொஞ்சம் கொடூரமாக இருக்கிற மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளிச் ஃபீலிங் வந்துட்டு இருக்கும். இப்போ அவன் தான் ஈவன் கன்ஃபார்ம் ஆகும்போது அவனுக்கு அவ்வளோதான் பைத்தியமே பிடிச்சிரும். இதுன்ட்டு இன்னும் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து இருந்துட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு யார் வருவா அப்படின்னா சூயின் சின்ன என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த கொள்ளக்கூட்டத்தோடு சேர்ந்து வந்திருப்பான். இந்த மொத்த ஊரையும் வேட்டையானது அவனோட வேலை போல இருக்கு. அவன் வந்து அவங்க அண்ணன்ட்ட கேட்பான், என்னாச்சுன்னா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைப்பா நீ இங்கே வரப்பன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி சரி இப்போ யார் கூட இருக்க, நீ அடுத்த வேலை பார்க்க போகணும்ல, பக்கத்தில் இருக்க லூஸ்டிக்கு போலியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இதோ இப்போ கிளம்பிடுவேன், ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வேலைன்னா கொஞ்சம் முக்கியமானது இருக்குது, அதை நான் பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன முக்கியமான வேலைன்னா அவன் கேட்க மாட்டான். சரிப்பா நீ என்னன்னாலும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, சீமீனுக்கு வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ வெளியில் பார்த்து பேசிக்கும் போது ஜென்ரலாக பேசணும் அப்படின்றதுக்காக இப்படி பேசிக்குவாங்க. இப்போ இந்த கொள்ளக்கூட்ட தலைவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு விலைக்கு வாங்கிட்டு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இவன் தோத்துட்டு வந்திருப்பானே நம்ம ஹீரோயினோட சிட்டியில், அது திருப்பி இப்போ இந்த சிட்டி கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள திருப்பி தான் கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வேகமாக அங்கே கிளம்பி போகிறான். முக்கியமாக ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கொள்ளைக்கூட்டு தலைவர்கிட்ட வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த கொள்ளைக்கூட்டத்தில் இருப்பாங்களே அவங்கள கூட தனக்கு கீழே கொண்டு வந்துட்டு அந்த சிட்டியவே அழிக்கிறதுக்காக இங்கேருந்து போயிட்டுருப்பான். போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த ஊரில் இருப்பாங்களே அந்த எல்லாரையும் அப்படியே வந்து கொலை பண்ண சொல்லியிருப்பாங்க. அங்கே ஊரில் ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து இறந்து போயிடுவாங்க. அப்படி ரத்த கலரியோட தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா அடுத்து நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் இருக்க ஊருக்கு வந்து மூவ் ஆகி போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஊரில் போய் பார்த்தோம் அப்படின்னா கிராமத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே ரத்த கலரியாக இருக்கும். இறந்து போன உடல்கள் தான் அங்கங்கே இருக்குமா, அதான் ஒருத்தவங்களை வந்து படுகொலை செய்யப்பட்ட அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஊர் ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருக்கும். இவன் பார்க்குறதுக்கு என்ன தான் அழகாகவே இருந்தாலுமே இவன் இந்தளவுக்கு மோசமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி தெரியாதுல்ல. அந்தளவுக்கு கொடூரமான சைக்கோ மாதிரி வந்து எல்லாரையும் வந்து இறக்கமே இல்லாமல் கொண்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த கிராமத்தில் வந்து நிறைய பேர் வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லாருமே நல்லவங்க தானே. அந்த மாதிரி எல்லாருமே வந்து இப்போ இறந்துருப்பாங்க. இப்போ ஹீரோயினோட கிராமத்தில் பார்த்தோன்னா முக்கால்வாசி பேர் கிராமத்தில் இருக்க எல்லாரும் கொண்டிருப்பாங்களே, அதில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்றப்பாங்களே ஒரு குறிப்பிட்ட பேர், அவங்கள மட்டும் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள மட்டும் கொல்ல வேணாம் நான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதில் யார் அப்படின்னா அந்த ஹெட் இருப்பார்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு, அது கூடவே சேர்ந்து இன்னும் ஒரு சிலர், அதான் அந்த சாங்யாங் இருக்கான அவனோட அம்மா, இன்னும் 2-3 பேர் காங்காண்டி அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருப்பாங்க. நிற்க வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்பான் ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அவன் இந்த மாதிரி வந்து கொலை பண்ணதே ஹீரோயினுக்காக தானே. அவங்க யாருமே தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, ஒவ்வொருத்தவங்களும் தெரியாதுன்னு சொல்ல அவங்கள அப்படியே கொண்டுக்கிட்டே வருவான். இந்த கொடூரமாக பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த கொள்ளைக்கூட்ட தலைவர்னா பார்ப்பான். அவன் என்ன கேட்பான், எதுக்கட ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ அப்சர்ஷனாக இருக்கேன், என்னோட தங்கச்சி தான் இருக்கால, என் தங்கச்சி இருக்கும்போது உனக்கு எதுக்கு இன்னொரு பொண்ணு, அவள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கோச்சிக்க மாட்டாளா அப்படின்னு கேட்கும்போது, அது வேறு டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட், நான் இப்போ வந்திருக்கிறது பழி வாங்குறதுக்கு, அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மற்றவங்கள கொல்ல அனுப்பிட்டு ஒருத்தவங்களா விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த அங்கிள் லீக்கிட்ட வந்து கேட்பாங்க, உங்களுக்கு தெரியுமில்ல அவளை பற்றி நல்லாவே, அவள் யார் எங்கே இருக்கா வீடு அட்ரஸ் எல்லாமே சொல்லுங்கள், எனக்கு அவளை பற்றி தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு சில பொண்ணுங்கன்னா இருப்பாங்கள்ல அவங்களாம் இங்கே தப்பிச்சு போங்கன்னு தப்பிக்க வைக்க ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவன் யாரும் எதுவுமே பதில் பேசலன்னா கொண்டுருவானே, கழுத்தறுத்து போட்டு அவங்களையும் கொட்டுருவாங்க. இப்படியே ஒவ்வொருத்தவங்களா இவன் கொண்டுக்கிட்டே வந்துட்டு இருப்பான். லாஸ்ட்டு அந்த வாங் ஹெட் இருக்கார்ல அவருமே சண்டை போட்டு ட்ரை பண்ணுவார், ஆனால் அவரையுமே கொண்டுருவாங்க. இப்போ எல்லாருமே கொண்டுட்டாங்கல்ல. இப்போ அங்கே இருக்கிறது யார் அப்படின்னா சாங்கியாங்கோட அம்மா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பொண்ணு பார்த்து வச்சுருப்பாங்களே அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட பொண்ணு, அவங்க வந்து 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட பொண்ணுக்கிட்ட வந்து கேட்பான், அவள் வந்து உன்னோட மெய்டுன்னு தானே சொல்லிட்டு இருந்தா, அவளை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியுமில்ல சொல்லு, யார் அவள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் வந்து ரொம்ப தைரியமாக எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்படியா தெரியாதுன்னு சொன்னீன்னா நான் எதுவும் விட மாட்டேன்னு நினைக்கிறியா, நீ பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்க சொல்லு விட்டுறே அப்படின்ற மாதிரி சொல்லுவானா, நீ மனுஷனே இல்லைடா மிருகண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அவள் திட்டுவாளா. ஆமாம் நீ மட்டுமா சொல்கிற, இந்த ஊர் உலகத்தில் இருக்க எல்லாருமே என்னை அப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, இப்போ வந்து நீ அவள் எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் சொல்ல முடியாதுடா, நீ வந்து என்னோடய அம்மா அப்பா இந்த கிராம மக்கள்
மற்றபடி எல்லாரையுமே கொலை பண்ணிட்டேன், உனக்கு எதுக்கு நான் சொல்லணும், நீ எப்படின்னா என்னை கொல்ல தானே போகிறேன், நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ரொம்ப ஸ்டப்பனாக இருந்துட்டு இருப்பாள். அவளை என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்போ சொல்லாட்டி இதுக்கு நீ உயிரோடு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட கழுத்தறுத்து கொன்றுவான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பிள்ளை திமிரா பேசுது அப்படின்றப்ப இந்த பிள்ளை அழகாக இருக்குது அப்படின்னா இந்த பிள்ளையும் தனக்கு வந்து கான்குபேனா வேணும் அந்த மாதிரி நான் கூப்பிட்றதில்ல. அவன் மைண்டுக்கு அந்த செட் ஆகிறது என்ன அப்படின்னா, இவனுக்கு ஈக்குவலாக சண்டை போடணும், இவனுக்கு ஈக்குவலாக இவனை எதிர்த்து ஒரு ஒரு பொண்ணு பண்ணுறாங்க அப்படின்றப்ப அந்த ஒரு இது இருக்குது. அதாவது வாய் வார்த்தையே இல்லாமல் லிட்டராக சண்டை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி சண்டை போடும்போது இது பண்ணுறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பிடிச்சது தான் ஹீரோயின். இப்போ வந்து அந்த கொள்ளைக்கூட்ட தலைவனோட தங்கச்சி இருந்தாங்கள்ல, அந்த பொண்ணு எனக்கு வந்து ஒரு மாதிரி சண்டை போட்டிருப்பாங்கள்ல இவன் கூட, அதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும், மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி ஆட்களில் மட்டும் தான் பிடிச்சிருக்கு. மற்றபடி இவனுக்கு வந்து இவன் வந்து ஒரு சைக்கோ கொலைகாரி தான், எல்லாரையும் வந்து 2 மணிக்கு கொலை பண்ணுவான் தான். ஆனால் மற்றபடி பொண்ணுங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அந்த வெய்ஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும்தான் அப்படி இருப்பான். இவன் எப்படி மினிக்க வந்து ஹீரோயின்கிட்ட தப்பாக நடக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பானா, அப்போ வந்து இந்த ஊருக்கு வரும்போது அவன் என்னவாக இருந்திருப்பான், வெய்ஷன் அப்படின்ற ஐடென்டிட்டியில் தான் மாறி வந்திருப்பான். போய் சொல்லிட்டு தான் ஊருக்குள்ள நுழைஞ்சிருப்பான். அவன் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்தில் வீக் அப்படின்றதுனால தான் இவன் வந்து அந்த ஐடென்டிட்டியில் இருக்கும்போது ஹீரோயின் டீஸ் பண்ணியிருப்பான். மற்றபடி ஹீரோயினோட ஆட்டிடியூட் எல்லாமே இவனுக்கு பிடிச்சி போயிருக்கும். ஆனால் ஹீரோயின் வந்து தன் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும். அடுத்து ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணமும் மிக்ஸ் ஆகி இப்போ இருந்திருக்கும். இப்போ அதனால தான் மொத்த கூட்டத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த கிராமத்தையும் அழைச்சி ஒருத்தட்டை விசாரிச்சுட்டு இருப்பான். இப்படி இல்லாட்டி விசாரித்து முடிச்சிருப்பானா, அப்படி எல்லாருமே வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்னா, நம்ம சாங்யான்றக்கான அவனோட அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க அவளை வந்து கொலை பண்ணுறதுக்கு வரும்போது இல்லை நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டை கூட்டிகிட்டு போய் அவங்க காட்டியே விட்டுருவாங்க. இதான் ஹீரோயினோட வீடாக கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்கும்போது கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கடைசியில் அவங்களையும் குத்தி கொண்டுருவாங்க. கொல்லும்போது என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த பொம்பளை சீக்கிரமாக சாகக்கூடாது, வச்சிருந்து கொடுமைப்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா நான் வந்து லாயலாக இருப்பாங்க பார்த்தீங்களா, நமக்கு வந்து நம்பிக்கைக்கு வந்து துரோகம் பண்ணாமல் அவங்கள கூட விட்டுருவேன். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகிகள்னா அவ்வளோ ஈஸியாக வந்து சாவு வரக்கூடாது, துடிக்க சாகணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்களுக்கு சொல்லி விட்டுருவான். அப்படி எல்லோரும் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போய் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். அப்படி தேடி பார்க்கும்போது தான் அந்த வீட்டில் வந்து எல்லா திங்ஸும் இருக்குமா, ஹீரோயின் பார்க்குற வேலை எல்லாமே உனக்கு தெரிய வரும். அதில் வந்து ஹீரோயின் வந்து படம் வரைஞ்சி கொடுத்துருப்பாங்களா, ஹீரோயின் சானிங் 3 பேர் இருக்குது. அந்த படத்தை பார்ப்பான். அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும். அப்போ வந்து இவன் வந்து அந்த ஊன்ஹோட பொண்டாட்டியா, இவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதான் அவன் வந்து அவ்வளோ துடிச்சானா அப்படின்ற மாதிரி பார்ப்பான். சரி இதுக்கு மேற்பட்டு வந்து இதை வந்து பார்த்துக்கலாம், இப்போ நமக்கு தான் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தா அது அவளுக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கான்றப்ப இவன் வந்து நமக்கு கிடச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து தேட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இவங்களோட ஹீரோயினோட வீடு இருக்குல்ல, அதுக்கு கீழேயே ஒரு சீக்ரெட் பேஸ்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து அங்கே தான் ஒளிச்சு வச்சுருந்துருப்பாங்களே. இப்போ அந்த இடத்துல ஆண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரோடையும் கூட சேர்ந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஆண்டி வீட்டில் தங்கியிருப்பாங்களே, அந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 10-15 மேலே இருப்பாங்க. ஆனால் சானிங் வந்து அங்கே இருக்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும்ல, அதனால் அந்த அடைப்பட்ட இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு இடத்துல வந்து அவள் இருந்துட்டு இருப்பாள். கரெக்டாக அந்த நேரம் பார்த்தா ஹீரோயின் என்ன பண்ணுவா அப்படின்னா, வெளியில் போனவன் கிராமத்துக்குள்ளே வருவாள். கிராமத்துக்குள்ளே வரும்போது பார்த்தோம்னா கிராமமே இந்த நிலைமையில் இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி போயிடும். சரி சும்மா விடக்கூடாது, இதுக்கு காரணமானவங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வருவான். உள்ளே வந்து பார்க்கும்போது உள்ளே வந்து சூழ்ச்சி இருக்கிறத பார்த்துருவானா, உடனே கத்தி எடுத்துகிட்டு வந்து அவன் கழுத்தில் அப்படியே ஒரே பிளாக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்கு, எதுக்கு நான் என் கிராமத்தை இந்த அளவுக்கு மோசமாக்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போடுவானா. உடனே அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு நேரம் ஹீரோயின் தான் தேடிட்டு இருப்பா, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், நீ என்னை கொண்டுட்ட அப்படின்னா உன் கூட இருக்கவங்க யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. என்னடா சொல்கிறான், மொத்த ஊரையும் கொண்டு வச்சிருக்கேன்னு கேட்கும்போது பேஸ்மெண்ட்டில் இருக்காங்க பார்த்தியா, அவங்கள பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, இப்போ ஒரு சவுண்ட் போட்டேன்னா போதும் கொள்ளைக்காரங்க பூரா வந்து கொண்டுருவாங்க, அவங்க உனக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னா என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த கொள்ளைக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருப்பாங்களா, அவங்களாம் கூப்பிடுவாங்க. அவங்க எல்லோரும் உள்ளே வருவாங்களாம். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கத்தியை வந்து மறைச்சி வச்சுட்டு இவனும் அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணுவாங்களா. அவங்க உடனே பார்த்துட்டு இவங்க 2 பேரும் என்ன சண்டை போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அவன் வந்து கொஞ்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து அவங்க சைடு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு சுயன் சிங் வந்து சொல்லுவான், பரவாயில்லையே ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த விஷயத்தை மட்டும் ஊன்கோ பார்த்தா அப்படின்னா அவனோட நெஞ்சு உடஞ்சி போயிடாது அப்படின்ற மாதிரி கேட்பானா. ஹீரோயின் மனசுல யோசிப்பா, அவனுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம்
போதும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இவன் கேட்பா, நீ அவனோட பொண்டாட்டி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஓ நம்ம வீட்டை தேடும்போது அந்த நினைவு பலகை இருக்கும்ல அதை வச்சு தப்பாக புரிஞ்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம் நான் அவரை மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவனுக்கு வந்து ஊவனுக்கு தான் ஹீரோ அப்படின்ற விஷயம் தெரியும், ஹீரோயினுக்கு அது தெரியாதுல்ல. அது ரெண்டு தெரிஞ்ச மாதிரியே ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இது என்ன பண்ணுவா அப்படின்னா, ரொம்ப இப்போ ரெண்டு பேரும் க்ளோஸாக தான் நின்றுட்டுருக்கான். கிட்ட கிட்ட போய் கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருப்பானா. ஹீரோயின் கையில் தான் கத்தி வச்சுருக்காங்களே, நல்லா சொருகிட்டு இருப்பாங்க. தேவையில்லாமல் என்னுடைய பிரச்சனை பண்ணாதடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ சொல்லுவான், பேசாமல் ஒன்று பண்ணு, அவனை விட்டு என்கிட்ட வந்து ரெண்டு பேரில் யார் பெட்டர் ஒன்று பார்த்துக்குவான்றது நீயே ஜட்ஜ் பண்ணிக்குவீல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோயினை இது சொன்னால் அடங்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இந்த கத்தியை வச்சு குத்திட்டு இருப்பாங்களா. அப்போ இங்கேருந்து வா தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் போட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி போயினாலுமே இவனை என்னதான் அவங்க காயப்படுத்தினாலும் கூட திரும்பி அவ வந்து ரொம்ப கிளிஞ்சாவே அவங்க கூட பேசிகிட்டே இருப்பானா. அவனுக்கு வந்து ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன், நீ விட்டு போய் தொலைடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஆக ஆரம்பிச்சிரும். அந்த சைடு அந்த கொள்ளைக்காரங்கள்லாம் வந்துட்டு என்னமா பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணுறதை பார்த்தா காதல் மாதிரி தெரிலையே, இந்த மாதிரி நான் பப்ளிக்காக லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் தங்கச்சி உன்னை நம்பி வீட்டுக்கு இருக்கா, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அடிக்கிறதுக்காக அவன் வந்து சாட்டை எடுத்து வீசுவானா. அந்த விஷயத்த சூயன்சி வந்து பிளாக் பண்ணிடுவான். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இவன் என்னோட ஆளுன்னு தெரியுதுல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் என் தங்கச்சிக்கு இந்த மாதிரிலாம் நீ ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கனா பிடிக்காதுடா, பேசாமல் ஒன்று பண்ணு, இந்த பொண்ணை கொண்டுட்டு வா, அப்போ தான் உன்னோட என் கேங்கில் சேர்த்துக்குவோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் மட்டும் ஒருத்தருக்கு 4 பொண்டாட்டி வச்சுருக்கீங்க, அதனால் பிரச்சனை இல்லையா, உங்கள் தங்கச்சிக்கு நான் மட்டும் என்ன ஓவராக மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என் பொண்டாட்டிங்கன்னா ஒத்துக்குவாங்க, ஆனால் என் தங்கச்சி அப்புறம் இல்லைதா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவளை எப்படி டீல் பண்ணணுமோ அதை நான் கேம்புக்கு வந்து டீல் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு நீ வந்து என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து சண்டை போட்டு, அதாவது ஹீரோயின் வந்து இப்போ வந்து இவளை ஹாஸ்டேஜாக வச்சுருக்காங்க, கத்தி வந்து கழுத்தில் பக்கத்தில் இருக்கும். இருந்தாலுமே இந்த டைத்தில் வந்து அவங்கள்ட்ட வச்சு ஹீரோயினை மாட்டி விடாமல் ஹீரோயின் கூட ஃப்ளர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஹீரோயின் ப்ரொடக்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். இவனுக்கு அதான் சொன்னேன்னா ஹீரோயினை பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த சீன் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து போவாங்களா. போனதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோயின் வந்து அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்களா. அப்போ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, திருப்பி வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டு இருப்பான். என்னடா ஒவ்வொரு தடவை இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஆல்ரெடி வந்து இவ கொடுத்துட்டு போயிருப்பாள், சின்ன மருந்து வச்சுருப்பாள், தூக்க மருந்து, அது அவன் மேலே தூங்கி விட்டுருவான். அவனுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி ஆரம்பிச்சிருமா. உன்னை வந்து நான் பழி வாங்கிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கத்தி வச்சுருப்பாள், அதை வச்சு அவனை கொல்ற அளவுக்கு போயிடுவா. கரெக்டாக உடனே வந்து அந்த தாங்க முடியாமல் கத்துவானே, வலி தாங்க முடியாமல், அது வந்து பக்கத்தில் இருக்க அந்த கொள்ளைக்காரங்களுக்கு தெரிஞ்சு போய் ரிட்டன் வருவாங்க. என்ன அவள் கொலை பண்ண ட்ரை பண்ணுறேன், என்னமோ லவ் பண்ணிட்டு இருந்தேன் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை பணையமாக வச்சுட்டு அவனை ஒரு குதிரை இருக்கும்ல அந்த குதிரையை வாங்கி அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க. அவங்க சுற்றிலும் அந்த கொள்ளைக்கூட்ட தலைவர்கள் எல்லாருமே பிளாக் பண்ணுவாங்களா. ஹீரோயின் ஆல்ரெடி செம்ம கோத்தில் இருக்காள், எல்லாரையும் போட்டு வெள்ளத்து வாங்கிட்டே இருப்பாள். அதில் அந்த கூட்டத்தோட தலைவன் வருவானா, அவனோட கழுத்தனை அப்படியே கத்தி வச்சு ஒரே போடுதான் செத்து போயிடுவான் அவனுக்குள்ளேயே. அப்படி எல்லாரையுமே வந்து கொன்றுவாங்க. இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்குமா, இந்த டைம் வந்து சானிங் என்ன காணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் தான் ஒரு ட்ரம்முக்குள்ளே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. அப்போ சானிங் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ட்ரம்மை விட்டு என்னமோ சத்தம் கேட்குதே, மூச்சு விட முடியேன்னு சொல்லி வெளியே வந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு கை வந்து சானிங்கை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கோம். இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா எங்கே காட்டுறாங்க அப்படின்னா, அந்த ஆண்டி இருக்காங்களே காங்காண்டி, அந்த காங்காண்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சானிங் இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு கீழே வந்து ஒரு பெட் மாதிரி இருக்குமா, அது கீழே தன்னோட பேரனையும் சானிங்கே ஒழிச்சு வச்சுக்குவாங்க. எல்லோரும் வந்து ரொம்ப பயந்துருப்பாங்களா. வெளியே வந்து கொள்ளைக்காரங்க ஃபுல்லாக தேடிட்டு இருப்பாங்கல்ல, அதனால் வந்து வெளியில் போகக்கூடாது, இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்கும், எங்கள் அக்கான்னு கேட்கும்போது, அழாதம்மா இப்போ வந்து இப்போ ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அந்த பையன் கேட்பேன், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும்போது, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள்லாம் இங்கேயே இருங்க எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெளியில் போவாங்க. அவங்க வெளியில் போகும்போது கொள்ளைக்காரங்க வந்து இவங்களை கொண்டுருவாங்க. இவங்க ஒரு 2 பேர் அப்படியே அந்த இதுக்கு அடியிலே வந்து இருந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் விட்டு தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்களே. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்த எல்லாரையுமே வந்து கொன்றுவாங்க. ஏன்னா அவங்கள பிளாக் பண்ணது அவங்க கிராமத்தில் இருக்க யாருமே இப்போ உயிரோடு இல்லைல்ல, இப்போ ஏதாவது ஒரு சிலர் மட்டும்தானே இருக்காங்க. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அம்புனா விடுங்கடான்னு அம்பு மலையாக விழுந்துட்டு இருப்பாங்களா. அவங்க குதிரையிலேருந்து அப்படியே கீழே குதிச்சு அந்த நெருப்புக்குள்ளேனா பூந்து சண்டை செம்மையாக போட்டுட்ருப்பாங்க. அந்த இடத்துல வந்து சண்டை
ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கும். யார் வந்தால் என்னை எங்கள் கிராமத்தையும் அழிச்சிட்டிங்க, நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையுமே ஃபுல்லாக அடித்து அப்படியே கொண்டுருவாங்க. இந்த இடத்த பார்க்கும்போதே ரொம்ப வந்து ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஹீரோனா சண்டை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹீரோயின் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஹீரோயின் வந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களே, இந்த டைம் வந்து ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் கேம்ப் போட்டிருப்பார்ல அந்த இடத்துக்கு வந்து ரிப்போர்ட் சொல்கிறதுக்காக வருவாங்க. யாருன்னா அந்த வெய்ஷன் தான், இந்த வெய்யன் அனுப்பி விட்ருப்பாரு. அவர் சொல்லுவார், இந்த மாதிரி மாஸ்டர் வந்து நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு தெரிஞ்சு நியூஸ் கேள்விப்பட்டு என்னை பார்த்துட்டு வர சொன்னாருன்னு சொல்லவும், எனக்கு சாவு அவ்வளோ ஈஸியாக வராது, என்னை வெறுக்கிறவங்க தான் இப்போ தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டி விட்டுருவான். ஏன்னா இவனை கொலை பண்ண வந்தது இவங்க மாமா வெய்யன்றது தெரியும்ல, அந்த மாதிரி சொல்லி விட்டுருவான். வெய்ஷங்குக்கு இப்போ இவங்ககிட்ட என்ன பேசுகிறது அப்படின்றதே தெரியல. ஏன்னா இவன் தானே அவங்க ஃபுல்லாகவே வந்து இந்த பார்டரில் பெரிய இஷ்யூன்னு ஆக்கி விட்டுருப்பான். ஹீரோ ஏதாவது ஒன்று பண்ணாலும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த பார்டர் இஷ்யூக்கு வந்து சொல்ல ஒரு மாதிரி பார்ப்பான். நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் தான் நினச்சோம், ஆனால் முடியல, சாரி, ஒரு சில விஷயங்கள் நாங்களாம் எடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உளறி கொட்டிகிட்டு இருப்பா. ஹீரோ பார்ப்பான், சரி இப்போதைக்கு நான் பேசலை, நல்லா தான் இருக்கேன், நீ இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை அங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்க. அடுத்து ஹீரோக்கு ஃபுல்லாகவே இப்போ ஹீரோயின் எப்படி தான் இருப்பா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்குமா. அப்போ வந்து வெய்ஷன் வந்து கேட்பான், அடுத்து எதாவது உங்களுக்கு பிளான் இருக்கா, என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லும்போது, இப்போதைக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல, ஹீஜனலில் வந்து இன்னும் வந்து உடம்பு முடியாமல் தான் இருக்கார், அவரெல்லாம் சரியாகட்டும், பார்த்துக்கலாம், எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல, பின்னாடி வந்து ஏதாவது பிளான் இருந்தால் உனக்கு மாற்றி சொல்கிறேன், இப்போ நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து துரத்தி விட்டுருவாங்க. அவன் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ தான் கிராமம் ஃபுல்லாகவே நெருப்பால் பட்டிருக்கேன். அந்த பருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹீரோக்கு தூண்டு பண்ணுறதுக்காக அங்கே வரும். அந்த பருந்தை பிடிச்சிட்டு வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா, அந்த பருந்தோட முகத்தையெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, கருகி போய் இருக்கிறது, அந்த எல்லாமே ரத்தமாக இருக்கிறத பார்த்து ஹீரோ புரிஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லைன்னா பருந்து வந்து அங்கேருந்து வராது அப்படின்றப்ப ஹீரோயின் கூட தான் இருந்திருக்கு. அப்போ ஹீரோயின் வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து டென்ஷன் ஆயிடுவான். டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் உடனே எனக்கு வந்து 100 வந்து ரத்த சோல்ஜர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும், இப்போ லிங்கனுக்கு போகணும்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி லிங்கனுக்கு போவான். ஏன்னா அந்த பருந்து தூது மாதிரி தான் இங்கே வந்திருக்கு, அதனால ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அங்கே போயிட்டு இருப்பாங்க. இங்கே தான் முக்கால்வாசி பேர் அங்கே இறந்து போயிட்டாங்களே, யாருமே இல்லையே, இப்போ யார் இருப்பா அப்படின்னா அந்த சூயின்சின் மட்டும்தான் உயிரோடு இருப்பான். அவனை ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கிராமத்துக்குள்ளே இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்கள்ல, தப்பிக்கணும்ல, அதுக்காக அவங்கள வந்து தப்பிச்சு வெளியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த இன்னும் மிச்ச மீதி இந்த கொள்ளை கூட்டத்துங்க ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஹீரோயின் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கிராமத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க. வெளியில் மீன்ஸ் ஒரு மலை உச்சியிலேருந்து அவன் விழுந்து இறந்து போனானா, அந்த மலை உச்சி வரைக்குமே கூட்டு வந்துடுவாங்க. இப்போ அந்த உச்சிக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் சொல்லுவான், இதுக்கு மேலே நீ இங்கேருந்து போக முடியாதுல்ல, என்கிட்ட தான் நான் வந்தாகணும், என்கிட்டயே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்களா. அவன் சொல்லுவான், நான் ஊன்கோட ரொம்ப பெட்டர்மா, என்கிட்ட வா, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பின்னாடி ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க. பின்னாடி பார்த்தாலும் அவ்வளோ பெரிய மலை உச்சி, முன்னாடி பார்த்தா இவன். ஹீரோயின் ஒரு நிமிஷம் வந்து அமைதியாக வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு எடுத்துகிட்டு சிரிப்பாங்க. சிரிப்பும்போது இவனுக்கு என்னான்னு புரியல, ஏன்னா நம்ம மிரட்டிகிட்டு இருக்கோம், அவள் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே சடனாக திரும்பி அப்படியே குதிச்சுருவாங்க. அவனுக்கு குதிக்கும் போது அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடும். என்னடி செத்தாலும் சாவே என் கூட வரமாட்டேன்ற மாதிரி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணிலேருந்து அவன் வந்து விழுகக்கூடாது, காப்பாற்றணுன்ற மாதிரி இந்த பாச இயக்கம் எல்லாமே இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி வந்து அவன் பார்த்துட்டு இருப்பானா, அவன் வந்து அப்படியே கீழே விழுந்துருவான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவன் வந்து எனக்கு வந்து நீ வேணாம் அப்படின்றத வந்து கடைசி வரைக்கும் இருந்தாலும் அப்போ இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியாது. கரெக்டாக அந்த டைம் வந்து அவனுக்கு ஒரு நியூஸ் வரும், இந்த மாதிரி வந்து இவங்க ஒரு கொள்ளைக்கூட்டம் வச்சுருந்துருப்பாங்கல்ல, அந்த கொள்ளைக்கூட்டம் ஃபுல்லாகவே அதான் ஹீரோட டீம் இருக்காங்களே, அவங்க போய் வந்து அழிச்சிட்டாங்க, யாருமே சர்வே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யார் போனான்னு கேட்கும்போது ஊன் ஹோ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவனால் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து அவனோட வேலையை பார்க்கணும்ல, அதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இப்போ ஹீரோவோட ஆர்மி ஃபுல்லாகவே அந்த கொள்ளைக்கூட்டத்தை ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக வந்து அழிச்சிருப்பாங்க. அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வரும், இந்த மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லிங்கன் சிட்டி ஃபுல்லாக தேடி பார்த்தோம், ஆனால் எங்கே தேடி பார்த்தும் ஹீரோயின் கிடைக்கல, சானிங் கூட எங்கே போனான்னு தெரில, 2 பேரையுமே காணா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்ம விட்டுட்டு வந்தது தான் தப்போ, பேசாமல் நம்ம கூடயே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், நம்ம கூட இருந்தால் அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல, நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னை நினச்சி தானே வந்து நொந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ ஹீரோவால் அமைதியாகவே இருக்க முடியாது. ஹீரோயின் அங்கே இல்லை அப்படின்றப்ப வேற எங்கேயாவது தானே இருப்பா, நம்ம எப்படி ஹீரோயினை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ
அப்போ தான் பாப்பா அவன்கிட்ட வந்து ஹீரோயினோட ரிப்பன் இருக்கும்ல, உடனே தன்னோட கழுகை கூப்பிடுவான். அதான் அந்த பருந்து இருக்குல்ல அதை தான் கூப்பிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மூப்போ நாய் மாதிரி இந்த பருந்துக்கிட்ட ஸ்மெல் பண்ணி பார்த்து ஹீரோயின் எங்கே இருப்பான்னு பார்த்து அவளை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வான்னு சொல்லுவான். ஏன்னா இவன் வந்து தூது புறா வச்சுருக்கான்றப்ப இவங்களுக்கு பழக்கப்பட்டவங்க இருக்க இடத்துக்குன்னா அது வந்து கண்டுபிடிச்சி போய் தூது சொல்லும்ல. அப்படி தானே ஃபஸ்ட்டு அவன் அடிபட்டு போது கூட தான் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி வந்து அனுப்பி விட்ருப்பான். அந்த கழுதும் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே பறந்து போயிட்டுருக்குமா, இவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு தன்னோட ஆட்களோட ஃபுல்லாக போயிட்டே இருப்பான். கடைசியாக ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த மலை உச்சி இருக்கும்ல, அது அடிவாரத்தை கொண்டு போய் நிற்கும். அதில் ஒரு இடத்துல கொஞ்சம் மலையோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் உயரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து ஹீரோயின் வந்து அப்படியே அந்த மலைக்கிளைகளுக்கு நடுவில் மாட்டி உயிர் போகிற நிலைமையில வந்து போராடிட்டு இருப்பாள். ஹீரோ இதை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடும். வேகமாக ஓடி போவான். கண்ணிலலாம் தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குமா. ஹீரோயினை பார்த்தோன்னே அப்படியே மனசே உடஞ்சி போய் அவளை மெதுவாக அங்கேருந்து வந்து அந்த இடத்துலேருந்து இறக்கி கீழே கூப்பிட்டு வருவா. சோல்ஜர்ஸ் எல்லோரும் ஹெல்ப் பண்ண வருவா அப்படின்ற மாதிரி போவாங்களா. ஆனால் ஷாவு தான் போகாதீங்கடா போனீங்கன்னா கொன்றுவா அவ இருக்க கோவத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லி வான் பண்ணுவான். ஹீரோ அப்படியே பத்திரமா கீழே கூட்டிகிட்டு வரான். கீழே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அங்கே சுற்றிட்டு சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க டைம் முதல்ல போய் ஒரு வாமாக இருக்க ஒரு படத்தை பாருங்கள், சூடு அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவான். அவங்க எல்லாம் அங்கே போயிடுவாங்களா. அப்போ சாட்சி போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போவானா. ஹீரோ அதுக்குள்ளே முன்னாடி போயிட்டு பேசாமல் போய் தொல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த கோட்டெல்லாம் எடுத்து அவளுக்கு வந்து பொத்தி விடுவா. ஷாவு சொல்லுவா, இதுக்கு தான் சொன்னி நீ போவாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி மிரட்டி விடுவான். அடுத்து ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு மேற்பட்டு அந்த கொல்லக்கூட்டத்துலேருந்து இன்னும் ஒருத்தையும் கூட உயிரோட வரக்கூடாது, எல்லாரையும் மொத்தமாக வந்து கொண்டுருங்க. கொண்டது மட்டும் இல்லாமல் அவங்களோட டெட் பாடிஸ் எல்லாத்தையும் எரிக்கவோ பொதிக்கவோ கூடாது, அப்படியே வெயிலில் காய விடுங்க, அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப க்ரூவலாக சொல்லிட்டு அங்கேருந்து போவான். ஏற்கனவே ஒரு தடவை ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கறிக்கடை போட்டிருப்பானே, அவன் ஹீரோயின் கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணான்னா அவனை வந்து அந்தளவுக்கு வந்து ஹீரோ டார்ச்சர் பண்ணியிருப்பான். திருப்பி இன்னொரு தடவை ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்றப்ப சும்மா விட மாட்டானே. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கனால ஹீரோயின் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் அன்கான்ஷியஸாக இருப்பாள். முகம் எதுவுமே வந்து சரியில்லாமல் இருக்குமா, வெளுத்து போயிருக்கும். ஹீரோவுக்கும் தாங்க முடியாது. ஹீரோயினோட பேரான சாங்கியூவை சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருப்பான். சாங்கி இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையெல்லாம் ஊதி கொடுத்து வச்சுக்குவான். கொஞ்சம் வாமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ ஏண்டி இப்படி இருக்க, நீ இந்த மாதிரி இருக்க மாட்டில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழக ஆரம்பிச்சிருவான். எப்பயுமே வந்து இவ வந்து ரொம்ப கோல்டான இல்லாமல் ரொம்ப வாமாக தானே இருப்பாள். இவளை பார்க்கும்போதே அவனுக்கு வீட்டு ஃபீல் வரும்ல. இப்போ அந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பான். நான் உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது, நான் இன்னும் உன்னை இனிமேல் இழக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ஏன்னா இவன் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே எத்தனையோ போர் பார்த்துருப்பா, எத்தனையோ இறப்பு பார்த்துருப்பான். இவன் மனசுக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படின்னா இப்போ ஹீரோயின் தானே இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அவனை தான் அவளால் தாங்கிக்க முடியாது. ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் உடஞ்சி அழக ஆரம்பிச்சிருவான். அங்கே வெளியில் தான் கூட வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்க 2 பேர் நிற்பாங்க. அவங்களுக்கும் இதை தாங்க முடியாது. ஏன்னா நம்மளை பார்த்து இந்த அளவுக்கு பாஸ் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த ரூம்குள்ளே யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குமா. உடனே ஹீரோ வந்து யார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வயசான பாட்டி, அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்க வந்து பார்ப்பாங்களா, என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினோட பல்ஸை செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க, இந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லாகவே வந்து பனி உறைஞ்சி போயிருக்கு, உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இது ஒரு தெரப்பி பண்ணோம்னா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ண சொல்கிறேன்னு சொல்லும்போது, எல்லாம் வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இது வந்து ஒரு மெடிக்கல் கிளினிக் தான், என்னோட மகனும் மருமகளும் வெளியில் போயிருக்காங்க, எனக்கு வந்து கண்ணு தெரியாதுன்னு இல்லைன்னா நானே ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பேன், இந்த பொண்ணுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும், யாராவது ஒரு பொண்ணு உங்கள் கேங்கில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எங்கள் கேங்கில் யாருமே பொண்ணு இல்லை, ஆனால் நான் அவள் புருஷன் தான், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகேப்பா நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் வந்து முதல்ல உன்னோட முதுகில் சாய்ச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்து பண்ணிக்குவேண்ணா, அடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு காயின் எடுத்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவனை அவள் சொல்ல ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருப்பான். இந்த டைம் வந்து ஹீரோயின் 2 பேர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் எப்படியாவது உயிர் பழிச்சிடணும் அந்த மாதிரி சொல்லிட்டு தோணிக்கிட்டு அதை வச்சு நினச்சிட்டே தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியில் இருக்கவங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுவாங்க. இப்போ ஹீரோ தானே ஃபுல்லாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாரு.
என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்படியாவது ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அவங்க சொன்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்க, பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஃபுல்லாக உடம்பெல்லாம் தொடச்சி கொடுத்துட்டு படுக்க வைப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு வந்து கான்ஷியஸ் வந்துடும். மீன்ஸ் அப்படின்னா அந்த குளிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு கனவு வரும். அந்த கனவில் என்ன அப்படின்னா, ஹீரோனோட அப்பா அம்மா எல்லாரும் கூடயும் வந்து ஹீரோயின் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு வந்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ போமா நீ போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பணியில் இவங்களை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். உடனே அவங்க வந்து இல்லைம்மா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இல்லை நீ போ, நீ உன்னை கண்ணெலாம் பத்திரமா பார்த்துக்கோ, உன்னோட தங்கச்சி சாணிங்க பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து டாட்டா பை பை சொல்லி போகிற மாதிரி இவங்களுக்கு தோணுமா. ஹீரோயின் இல்லைம்மா நீங்கள் போகாதீங்க, நீ விட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருப்பான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க 2 பேரும் அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் ஹீரோயினோட அந்த கான்சியஸ் இல்லாமல் இருப்பாங்களே, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தோண்டிகிட்டு இருக்கும். இதோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடிகிறாங்க. அடுத்து என்ன ஆகும், இந்த மாதிரி ஹீரோ வந்து இப்போ தான் ஹீரோயினை காப்பாற்றினாங்கல்ல, அடுத்து ஹீரோயின் கண்ணு திறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மார்க்கெஸ் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரா, இல்லை இன்னுமே சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே போவாரா அப்படின்றத எல்லாத்தையுமே அடுத்து வர எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜேட் லவ்வோட 19ஆம் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா, பல உச்சிலேருந்து கீழே விழுந்த ஹீரோயின் கிளைகளுக்கு நடுவில் மாட்டியிருந்திருப்பாங்க. அவங்கள ஹீரோ தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, காப்பாற்றி ஒரு குடிசையில் வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து அன்கான்சியஸாக போய் அவங்க கனவில் அவங்க அப்பா அம்மா பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹீரோயினை தனியாக விட்டு நீ போய் உன்னையும் உன்னோட தங்கச்சியும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து மறைகிற மாதிரி இருக்கும். உடனே அப்பா அம்மா போகாதீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து அழுதுட்டுருப்பாள். அந்த விஷயம் ரியல் லைஃப்லேயே எஃபெக்ட் ஆகி இங்கே ரீலாகவும் அழுதுட்டுருப்பாளா. அதெல்லாம் பார்த்து ஹீரோ தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒன்றும் பயப்படாத பதட்டப்படாத, நான் கூடவே இருக்கேன், உன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத, நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேரை கொண்டிருக்கேன், ஆனால் உனக்கு எந்த விதமான கெட்ட கனவும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இப்படி வந்து ஹீரோயின் வந்து நல்லா பேம்பர் பண்ணி பார்த்துட்டு இருப்பானே. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்க அவனோட அசிஸ்டண்ட்டு அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்களே. இப்போ இது எல்லாத்துக்குமே இன்சார்ஜ் யார் இருப்பா, ஷாவு தானே. அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க, இப்போ வந்து ஹீரோ இந்த அளவுக்கு வர பார்த்துக்கிறாங்களே, ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஷாவு வந்து ஃபஸ்ட் அமைதியாக தான் இருப்பானா, இல்லைங்க இந்த அளவுக்கு ஆயிடுச்சுல அதான் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஷாவு சொல்லுவான், ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், வேறு ஆப்ஷன் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியாமல் ஹீரோ டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க சிரித்து முடிக்கிறதுக்குள்ளே ஹீரோ பார்த்தா அடுத்து வெளியில் வந்து நிற்பான். ஏன்னா இவங்க பேசுகிற சத்தம் உள்ள வரைக்கும் கேட்டிருக்கும் போல இருக்குது, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாய் மூட்டை ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாரும் அங்கே வந்து ஓடிடுவாங்க. ஏன்னா வந்து அவனை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அவனோட ஆள், யாரும் இங்கே நின்று காசிப்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக சொல்லிடுவாங்க. ஷாவு இதுக்கு தான் சொன்னேன் வாய் மூடிட்டு இருங்கடான்னு, சொன்னால் கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு ஏன் வாயும் சும்மா இருக்க மாட்டேன்னு அடிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுவான். அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஹீரோயின் வந்து இப்போ தானே ட்ரீட்மெண்ட்டாக பார்த்துருப்பான், ட்ரெஸ் முடியெல்லாம் கலைஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் அழகாக தலைவாரி விட்டுட்டு முகத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு பக்கத்துலேயே அப்படியே படுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருப்பான். அவள் கையை பிடிச்சி தன்னோட கணத்தில் வச்சுக்கிட்டு, நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறீல, எனக்கு தெரியும் நீ வந்து இந்த மாதிரி ரொம்ப அமைதியான இருக்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன், சாரிப்பா அவனை விட்டுட்டு நான் வந்திருக்கக்கூடாது, எல்லாம் என்னோட தப்பு தான், பேசாமல் ஒன்று பண்ணலாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான். அந்த ஹீரோயின் தான் அன்கான்ஷியஸாக இருக்காங்களே, எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கும். நீ சைலண்ட்டாக இருக்கும்போதே தெரியுது, நான் சரின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைத்தியம் ஒரிஜினலில் சொல்லணும்னா அப்போ சொல்லாமல் இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அது ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் இல்லைல்ல, அதனால் தெரிய கூட தெரியாது. அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பானா. அப்படியே வந்து நைட் ஆயிடுது. ஹீரோ ஃபுல்லாக வந்து ஹீரோயினை கவனிச்சிக்கிட்டே தான் இருப்பான். அப்போ வந்து ஷாவு வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை பாஸ் நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் தான் ஹீரோயின் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க, வேறு யாராவது போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னத்துக்கு இப்போ அதெல்லாம் உனக்கு முக்கியமா, சொல்ல வந்த விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை பாஸ் எங்களுக்குனா க்யூரியஸாக இருக்குது, அவங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும்போது, இங்கே பாரு இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, வெளியில் அதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை பற்றி பேசுகிறதுக்காக போவாங்க. அதுக்குள்ளே இவனோட இன்னொரு ஆட்கள் இருக்காங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து விசாரிக்க சொல்லியிருப்பாங்க, ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, எப்படி மலை உச்சிலேருந்து விழுந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி போய் பேசி விசாரிக்கும் போது
தெரிய வந்திருக்கும். இந்த மாதிரி இந்த சூயின்சின் தான் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த கொல்லை கூட்டத்தில் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு வந்து ஹீரோயினை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். ஹீரோயினோட மொத்த கிராமத்தையும் அழிச்சிருக்கான். அழிச்சது மட்டும் இல்லாமல் என் கூட வந்துரு என்னோட கான்கோபைனை இருக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணவும் அவன் மலை உச்சி வரைக்கும் போயிருக்கான். உச்சியிலே ஃபோர்ஸ் பண்ணவும் உங்கள்கூட இருக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து குதிச்சிருக்கா. இதான் நடந்திருக்குன்னு சொல்லவும் இந்த மாதிரி ஹராஸ் பண்ணியிருக்கானா அவன் ஹீரோயினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுவான் அவனுக்கு. இதுக்கு மேற்பட்டு அவனை உயிரோடவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாவுக்கிட்டையும் ஷாச்சிக்கிட்டையும் நீங்கள் 2 பேர் இருந்து அவளை பத்தாம ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, மற்றவங்க எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, இதுக்கு மேலே அவள் உயிரோடு இருக்க மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக கிளம்புவான். ஏன்னா ஹீரோவுக்கு ஹீரோயின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவங்களுக்கு தெரியாது இல்லை. ஆனால் ரொம்ப டெரர் அங்கேருந்து போவாங்க. இந்த டைம் வெய்ஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இங்கே ஸ்பை வேலை பார்க்கத்தானே வந்திருப்பான். வெய்யனுக்கு வந்து லெட்டர் எழுதுவான். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டோம், எனக்கு வந்து இன்னும் அந்த ஜீசூவில் நடந்த அந்த ஆர்மி விஷயத்தில் வந்து கொஞ்சம் டவுட் தான் இருக்குது, ஆனால் அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது, இப்போ வந்து உங்களை பற்றி ஹீரோ என்ன நினைக்கிறான்ற தாட்ஸும் என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பான். அதுக்குள்ளேயும் வந்து கேம்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும். என்ன அப்படின்னா, ஹீரோ போயிட்டு அந்த கொலைக்கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாகவே அழிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. என்ன அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அது லீட் பண்ணிட்டு போனது சூயன்சின், அதனால தான் இந்த மாதிரி லியன் சிட்டி அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லியன் சிட்டிக்கு எதுக்கு அவன் போகணும், அது இந்த சூயன்சின் போகிறதுக்கு காரணம் என்ன, அவன் வந்து ஷாங் பிரின்ஸ் கீழே தானே வேலை பார்க்குறான், அந்த கிராமத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே, தேவையில்லாமல் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவன் அப்படி பண்ணாலுமே கூட ஹீரோ எதுக்கு வேகமாக பயந்து போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட் வந்துட்டு இருக்கும். அப்படி என்னதான் இந்த லியன் சிட்டியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு ரிப்போர்ட் படிச்சிருப்பாங்களே, ஹீரோ வந்து இந்த அடிப்பட்ட கேப்பில் எங்கே போயிருப்பான், என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி ஹீரோ வந்து அடிபட்டு இருந்திருப்பானே, அப்போ வந்து லியன் சிட்டியில் தான் கல்யாணம் ஆகி போயிருக்கான், அது வீட்டோட மாப்பிள்ளையா அப்படின்ற விஷயங்கள் தெரிய வரும். இது கேட்டு ஆர்மியில் இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆயிரும். ஏன்னா ஹீரோ வீட்டோட மாப்பிள்ளையா போனாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ நாட்டிலரும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தால் எப்படி வந்து ஊர் பூரா பேசுவாங்க, அது மாதிரி ஹீரோ வீட்டோட மாப்பிள்ளையா போனது அங்கே வந்து ஒரு பெரிய பேசு பொருள், அதை வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டாக என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறதா வேணாமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் இது ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், இந்த விஷயத்த சொன்னாலும் தப்பு, சொல்லாமல் இருந்தாலும் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா சூயன்சினை தான் காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்போ தான் மொத்த சிட்டி அழிஞ்சு போச்சுல, அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இறையில தான் பாப்பா சீச்சி வந்து நிற்பான். அதான் அந்த கொல்லைக்கூடத்துலேருந்து தப்பிச்சு வந்திருப்பா போல இருக்குது. அவை வந்து இவளை பார்த்த உடனே இறங்கி ஓடி வருவாங்களா, 2 பேர் வந்தோனும் இவன் ஹக் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா பல்லாருன்னு கண்ணத்துலேயே ஒன்று கொடுப்பா. என்னாடி எதுக்கடி அடிச்சுன்னு கேட்கும்போது, என்னோட அண்ணன் இப்படா செத்தான், என்னை எப்படி எங்கள் அண்ணன் எப்படி கொன்னேன், எதுக்கு நான் நீ தாண்டா கூட்டிகிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் என்னடி பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றால் தாண்டா எல்லாமே நடந்துச்சு, லியனில் நீ கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் கொண்டிருக்க பாரு, என்னோட கொல்லைக்கூடத்தில் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சூயன்சின் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், இங்கே பாரு பைத்தியம், நீ அடிச்சிட்டு அதெல்லாம் ஓகே தான், ஆனால் நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு பலாருன்னு அவளுக்கு ஒரு அடி, அவள் கீழே விழுந்துருவாளா, புரியுதா, அடித்தா வலிக்குதுல, அப்படி தான் எல்லாருக்கும் வலிக்கும். இங்கே பாரு, உங்கள் அண்ணனை கொண்டது நான் ஒன்றும் கிடையாது, உங்கள் அண்ணனை கொண்டது வேற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி பார்த்து நீயே கண்டுபிடிச்சி கொள்ளு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோ இருக்கான் பார்த்தியா, அவன் தான் உன்னோட கேம்பு பூரா அழிச்சு கொண்டது, நான் ஒன்றும் கிடையாது, அவனோட ஆட்கள்கிட்ட யாராவது தப்பிக்கவே பெரிய விஷயம், நீ தப்பிச்சு உயிரோடு வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து வார்ன் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, இதோ இங்கே பார்த்தியா இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க பார்த்தியா, அவன் தான் ஹீரோ உவன் ஹோ, இவன் கூட இருக்கான் பார்த்தீங்களா, இவ பேர் வந்து ஹீரோயின் ஷான்பியோ, இவ கூட இன்னொரு பொண்ணு இருக்கு பாரு, இவங்க தான் ஒரு ஃபேமிலி, இந்த பொண்ணு தான் உன் அண்ணனை கொன்னது, உனக்கு தைரியம் இருந்தால் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இந்த பொண்ணை போய் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை வந்து ரிவெஞ்ச் எடு, தேவையில்லாமல் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே அவன் என்ன பண்ணுவான்னு அந்த ஃபோட்டோ வாங்கி ஹீரோயினை பார்த்து வச்சுட்டு, கண்டிப்பாக நான் உயிரோட விட மாட்டேன், அப்படியே உயிரோடு அவளோட தோலை கண்டிப்பாக உரிச்சு எடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரி இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து பக்கத்தில் இந்த குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தை ஃபோட்டோ பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த குழந்தை யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, வேறு யார், அவங்களோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிப்பாளா. இப்போ எதுக்கிட்ட நீ இப்படி சிரிக்கிறேன்னு கேட்கும்போது, அந்த பிள்ளையை கூப்பிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சானிங்க வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க.
அதாவது இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஒவ்வொரு கிராமத்தில் மிச்சம் மீதி இருப்பாங்களே அவங்களாம் அடிமை மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவள் வந்து கூப்பிட்டு வந்திருப்பா. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவளை என்கிட்ட கூட நான் ஹாஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ என் கூட வா, உனக்கு ரிவெஞ்ச் எடுக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு 2 பேரும் ஒரு கூட்டணி போட்டுக்குவாங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு 2 சேர்ந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் வந்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணுவாங்க. சரி என்ன தான் ஆனாலும் சரி, கடைசியில் ஒன்றே நான் கொல்ல தாண்டா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீச்சி வந்து பார்த்துட்டு இருப்பாள். அடுத்து எங்கே காட்டுறாங்க அப்படின்னா, லீயை தான் காட்டுறாங்க. லீ ஆல்ரெடி வந்து பார்க்கும்போது சிட்டி ஃபுல்லாக அந்த மாதிரி மாறி இருக்குமா, அவனாலே மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு முன்னுக்கு என்ன பிளான் இருக்கும், இந்த மாதிரி வந்து நம்மளோட இந்த பொருள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதான பார்த்துருப்பாங்க. அந்த கிராமமே இப்போ அழிஞ்சு போயிருக்கு அப்படின்றப்ப மனசு உடஞ்சி போயிடுவான். அதுலேயும் இப்போ வந்து யார் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் வருமா, அதில் வந்து கிராமத்தில் 3/4 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கும். அதில் நிறைய பேருக்கு படுகாயம் அப்படின்னு தெரியும் போது வீடுகள் எல்லாம் மொத்தமாக அழிஞ்சிருக்குமா, மக்கள் எல்லாருமே பசி பட்டினியால் அவதிப்படுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லீக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். இப்படி இருந்த ஊரை எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க, நீங்கள் சீக்கிரமாக வந்து ஃபண்ட் எல்லாமே அலோகேட் பண்ணுங்கள், இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும், பழைய நிலைமைக்கு இவங்களை மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங்கில் வந்து இருப்பான். ஏன்னா அவன் இங்கே இருந்திருந்தா அப்படின்றனா இதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம்ல, அவன் இந்த இடத்த விட்டு போனதுனால தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து குற்றம் சாத்திட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து முன்னாடி வந்து இந்த இடத்துல இருக்கும்போது எதுவுமே வந்து ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துருந்துருப்பான். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் போனதுனால இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் பற்றி நியூஸ் இருக்கான்னு கேட்கும்போது இன்னும் நியூஸ் கிடையாது, லாஸ்ட்டாக மலை உச்சிலேருந்து குதிச்சாங்கன்னு தான் தெரியும், அதுக்கப்புறம் எதுவும் தெரில அப்படின்றப்போ இன்னும் அவனுக்கு வந்து மனசு விட்டு போயிடும். ஏன்டா இந்த மாதிரி ஆகிப்போச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன் அவனுக்கு இந்த அளவுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, ஹீரோயின் வந்து இவனுக்கு பிடிக்கும் சீக்ரெட் ட்ரெஸ்ன்னு ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இவனோட மாஸ்டர் கிட்ட சொல்லியிருப்பானே, இந்த மாதிரி அது ஃபேங் குடும்பத்தில் இருக்கிற 2 பொண்ணை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, யாருமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் அப்படி போயிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணோம் அப்படின்னா ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அந்த கிராமத்தில் இப்போ தான் ஹீரோயின் வந்து கண்ணு முழிப்பாங்க. கண்ணு முழிச்சோம்னா வெளியில் ஷாவும் சாட்சியும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மலைக்கு மேலே தான் நம்மளோட எதிரிகள்லாம் இருக்காங்க, அவங்க நம்மளால் வந்து இன்னும் வந்து டார்கெட் பண்ணி முடிக்க முடியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்போ தான் ஹீரோயின் கண்ணு முழிச்சு என்ன பேசுகிறாங்க கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ சாட்சி கேட்பான், இப்போ லீ நம்மளை கண்டுபிடிக்காத மாதிரி நம்ம ஏன் ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் நம்ம பாஸ்கிட்ட தான் போய் கேட்கணும், நம்மக்கிட்ட எதுக்கு தெரியும், அதை பற்றி பேசாதரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் லீ வந்து ஒரு ஆஃபீஸர் நல்லவர்னு தெரியும். அப்படின்றப்ப சூயன்சியனோட ஆட்கள் தான் வெளியே இருக்காங்க போல இருக்குது, அப்போ நம்மளை வந்து இவங்க கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸை கூட இவங்க ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம இங்கே இருக்கக்கூடாது, தப்பிச்சு போயிடணும், இவங்க வந்து அந்த கொலைக்கூட்டத்தை ஆட்கள் தான் சோல்ஜர்ஸ் மாதிரி மார்வேஷம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்தி எடுத்து வச்சுக்குவா பக்கத்தில், யாராக வந்தால் கொண்டுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. கரெக்டாக அப்போன்னு பார்த்து கதவை தந்துட்டு உள்ளே வருவாங்களா, கொல்லாம் அப்படின்ற மாதிரி கத்தி எடுக்கும்போது தான் பக்கத்தில் இந்த பாட்டி, கண்ணு தெரியாத பாட்டி வந்தது தெரியும். அந்த பாட்டிக்கு வந்து கண்ணு தெரியல அப்படின்றத ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுவாங்களா. அப்போ தான் பார்ப்பாங்க, உங்களுக்கு கண்ணு தெரியாதான்னு கேட்கும்போது, ஆமாம்மா நீ உன்னோட புருஷன் அவ்வளோ நேரம் இருந்து உன்னை பார்த்துக்கிட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவ ஒன்றும் என்னோட புருஷனாக கிடையாது பாட்டி, அவன் வந்து பெரிய ஒரு ஏமாத்துக்காரை, அவனை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னம்மா அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் பாட்டி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, வாங்க நான் உங்களையும் கூப்பிட்டு வந்து இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயின் வந்து ஒரு ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி ஷாபு சாட்சி 2 பேரையும் வந்து ஏமாற்றிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போவாங்க. அவங்களும் வந்து ஹீரோயின் உள்ளே வந்து சத்தம் கேட்குதேன்னு வந்து பார்ப்பாங்களா, உள்ளே பார்த்தா ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, ஜின்ன வழியாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி போகிறதுக்குள்ளேயும் ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளே வேறு பக்கம் ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த சைடு பாட்டியை கூப்பிட்டு வெளியில் போவாங்க. போகும்போது பாட்டி சொல்லுவாங்க, இல்லைம்மா என்னை எதுக்குமா நீ இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கே கண்ணு தெரியாதுன்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி நான் உங்களை தூக்கிட்டு கூட போகிறேன், மலையிலேருந்து கீழே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மலைமேட்லேருந்து அந்த பாட்டி தூக்கிட்டு கீழே வந்து ஓடிட்டு இருப்பாங்க. இந்த டைம் லீ என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதான் ஹீரோயின் அடிபட்டிருக்குன்னு தெரியும்ல, ஆனால் கண்ணில் பட்ட தூரம் வரைக்கும் எங்கேயாவது ஹீரோயின் இருக்காளான்னு தேடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஆரியம் வச்சு தேடிட்டு இருப்பான். இந்த மாதிரி லீ வந்து தூரத்தில் வரதை ஹீரோயின் பார்த்துருவாங்க. அதனால மேலேருந்து கை காட்டுவாங்க, இங்கே பாரு லீ லீ அப்படின்னு கத்திகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் லீக்கும் பார்த்துருவானா, இங்கே பாரு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயுமே அவங்க கையில் தானே ஹீரோ கொடுத்துருந்த அந்த ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்களே, அந்த ரப்பரில் க்ளவுஸ், அது வந்து கீழே கலந்து விழுகிற மாதிரி போயிடுமா, உடனே அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அது மலை உச்சியிலேருந்து ஓரளவுக்கு கீழே
ஒரு மத திட்டில் வந்து விழுந்திருக்குமா. அதை எடுக்க போகும்போது கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போகும்போது கடைசி நேரத்தில் ஹீரோ தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கே வந்து அவனை பிடிச்சி சேவ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபேஸில் வந்து முகமூடி போட்டிருப்பாங்க, டீமன் மாதிரி மார்க்ஸ் போட்டிருப்பாங்களா. உடனே ஹீரோயின் வந்து என் கையை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்பான். இப்போ ஹீரோ வந்து கெஸ் பண்ணியிருப்பான், இப்போ நம்ம தான் அப்படின்றத அவன் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஹீரோயின் நார்மலாக இருந்தால் கண்டுபிடிச்சிருப்பாங்க இது ஹீரோன்னு சொல்லிட்டு. இப்போ தான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க, இன்னும் ஃபுல்லாகவே கான்சியஸ் வரல. அங்கேருந்து தப்பிச்சு போகணுன்றக்கும் ஒருவேளை அந்த சூரியன் சின்ன வந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இல்லை அவனோட ஆட்கள் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இந்த விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்பான், உனக்கு இந்த ஒரு பொருள் அவ்வளோ முக்கியமா, உயிரை கூட பணி வச்சு போய் எடுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு அது முக்கியம் தான், அப்போ உனக்கு என்னடா ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படின்னாடி உனக்கு முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட ஃப்ரெண்டு கேட்டது போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோக்கு வந்து அப்படியே கோவம் வந்துடும், யார் அந்த ஃப்ரெண்டு, அந்தளவுக்கு உனக்கு நான் ஒருத்தா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆமாம் அதுதான், உனக்கு என்ன பிரச்சனை, தேவையில்லாம பேசுனா பேசாதே, இப்போ என்ன உனக்கு என்னை கொல்லணுமா கொல்லு, தேவையில்லாம என்கிட்ட பேசாத, இது வந்து என் உயிரை விட ஒருத்தர் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இது ஹீரோ கொடுத்ததான், அது ஹீரோவுக்கு தெரியும். ஆனால் ஹீரோயின் வந்து இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி தானே வச்சுருக்காங்க, அந்த பொசசிவ் வேறு இருக்கும். உடனே ஹீரோ என்ன பண்ணுவா அப்படின்னா இந்த மாதிரி அவள் பேசும்போது உயிரை விட அந்த விஷயத்தை பெருசாக நினைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நிமிஷம் வந்து தடுமாறி போயிடுவாங்க. அந்த தடுமாற நேரமாக பார்த்து ஹீரோயின் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக பனி தானே இருக்கும், பனி தூக்கி ஹீரோ மேலே போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடிடுவான். ஹீரோ வந்து பின்னாடி துரத்திட்டு போகலாம் தான் பார்ப்பார். அப்புறம் வேணாம், அவளுக்கு நம்ம யாருன்றது இன்னும் தெரியவே இல்லை, தெரியாதான் நல்லது, எப்படியும் அவங்க எங்கனாலும் ஹெல்த்தியாக நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே விட்ருவான். இப்போ அப்புறம் தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், நம்ம இப்போ எதுக்கு ஜெலஸானோ, அவள் வச்சுருந்தது அவள் விழுந்தது எல்லாமே நம்ம கொடுத்த பொருளுக்கு தானே, நம்ம மாதிரி பைத்தியம் மாதிரி எதுக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக லீக்கிட்ட தான் ஓடி போவாங்க. ஓடி போகும்போது ஹீரோயினை பார்க்கும்போது அவனுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும், ஏன்னாச்சு உனக்கு இவ்வளோ காயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது இந்த மாதிரி சூயின் சின்ன என்னை துரத்திட்டு வந்தால் கடத்தி வச்சுருந்தான்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் கூட ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்கள வந்து ஒரு புதலுக்குள்ளே வந்து வச்சுருக்கேன், நீ போய் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் ஆஃபீஸர்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வாடா, ஏன்னா தூக்க முடியலன்னு சொல்லவும் அவனோட அசிஸ்டண்ட் அனுப்பி நீ போய் கூட்டிகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கேட்பாங்க, நம்ம கிராமம் என்னாச்சு, கிராமத்தில் இருக்கவங்களாம் சர்வே ஆகிருக்காங்கன்னு சொல்லும்போது இவனால் எதுவுமே சொல்ல முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல, இல்லை நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயினை நேராக அங்கே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது கிராமம் ஃபுல்லாக டெட் பாடியாக தானே இருக்கும். இதை பார்க்கும்போது ஹீரோயின் அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தவங்களாம் வந்து போயிட்டுருப்பாங்க, அங்கிள்ளி அப்புறமேட்டுக்கா நிறைய பேர், ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தானே பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களாம் தூக்கிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு அப்படியே மனசே உடைஞ்சு போயிடும். அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள ஒரு மனுஷங்க மாதிரி பார்க்காம ஒரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அப்படியே பொணங்கன்னா தூக்கி போட்டு போவாங்கள்ல, அது மாதிரி இந்த காய்கறி மூட்டை தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டு போவாங்களா. ஹீரோயின் வந்து அப்படி கொலாப்ஸ் ஆகிட்டு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்களாம் மனுஷங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வழி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, கொஞ்சமாவது மரியாதையை நடத்துங்கன்னு சொல்லவும் லீயும் ஆர்டர் போடுவான், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்கள வந்து பார்த்து தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து ஹீரோயின் வந்து அந்த இடத்துல பார்ப்பாங்க, யாருமே சர்வே பண்ணலன்னு கேட்கும்போது ஒரு சிலர் மட்டும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட வீட்டுக்கு கீழே வந்து ஒழிஞ்சிருப்பாங்களே அவங்கள மட்டும் காப்பாங்க. அவங்களெலாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு அந்த ஆன்ட்டியில் உயிரோடு இருப்பாங்களா, அவங்களாம் பார்த்து சொல்லுவாங்க, என்னாச்சு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவன் சாணிங் எங்கே போனான்னு சொல்லும்போது இந்த மாதிரி அவளுக்கு பனி சரியில்லை, வெளியில் வச்சுருந்தோமா ஆனால் எங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அப்படியே மயக்கமாயி அப்படியே மயங்கியே போயிடுவா. ஏன்னா அவளுக்கு சாணிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள், நம்ம ஹீரோயினோட தங்கச்சியில் அவள் இல்லைன்னொடனே அவளால் தாங்கிக்க முடியாது. கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷானிங்கை தான் காட்டுவாங்க. இப்போ சூயன்சிங் கூட தானே இருக்காங்க, அவள் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஷானிங் வந்து மிரட்டிகிட்டே இருப்பான், அதனால் அவள் அழுதுகிட்டே இருப்பாளா உடனே இன்னும் மிரட்ட ஆரம்பிப்பான், இங்கே பாரு நீ அழுதுகிட்டே இருந்துச்சுக்கவே நான் அப்படியே ஆற்றுல தூக்கி போட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டும்போது ஒன்றும் இல்லை அழுக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும். உடனே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தா எனக்கு தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி விரட்டி விடுவான். உடனே அந்த பொண்ணு போயிட்டு தண்ணியை வந்து பிடிச்சிட்டு வருமா, அப்படி தண்ணியை பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பாம்பு தூக்கிட்டு வந்து அவன் மேலே போட்டு பயன்படுத்துவான். அது போல் பதறி போயிட்டு ஒரு மாதிரி ஆஸ்துமா இழைக்கிற மாதிரி போயிடுமா. அப்போ சீச்சி தான் அங்கே வருவா, வந்து அவனை அடித்து துரத்தி விட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்க, பச்சை பிள்ளைகிட்ட எப்படியாடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்னடி பண்ணேன் நான் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு இவ்வளோ பவர் இருந்து கெத்து இருந்துச்சுன்னா நீ இப்போ ஹீரோ கூட சண்டை போடு, எதுக்கு இவ கூட சண்டை போடுற, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் நடந்துக்கிறா, சின்ன பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா வாங்குன்னு வாங்கி விட்டுருவா. அவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்ட போயிடுவான். அது அப்படியே ஆஸ்துமா அட்டாக் இருக்கும்ல, உடனே அதை பார்த்து ஷீச்சி ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ல அமுக்குனா அது குறையும் போல இருக்கு, அது மாதிரி குறைச்சி விடுவா. ஏன்னா சின்ன பிள்ளையில அவளுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கான், அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. சூயன்சின் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பான். இந்த பிள்ளை எதுக்கு
எதுக்கு உயிரோட வச்சுக்கிட்டு, ஒருவேளை ஹீரோ மட்டும் இல்லைன்னா இந்த பிள்ளை எப்பயும் நான் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமேட்டுக்கு பாப்பா இவன் நல்லா இப்படி கேர் பண்ணி இவளை பார்த்துக்கிறது பொறுத்து என்கிட்ட இந்த பிள்ளையை மட்டும் விடாத, நீயே பத்திரமா வச்சுக்கோ, இது ஒவ்வொன்றும் அழுதுச்சுன்னு வச்சுக்கோவேன், நான் அப்படியே இதை கொண்டுருவேன், நீ ஏன் அப்படியே பத்திரமா பார்த்துக்கோ, இதெல்லாம் ஹாஸ்டேஜை யூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீச்சியும் இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சீச்சிக்கிட்ட இந்த குழந்தை வந்து ஒட்டிக்கு வாச்சான் நீங்கள், ஏன்னா இப்போதைக்கு அவளை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது அவ தானே, இந்த பைத்தியக்காரங்கிட்ட இருக்கிறத விட இவகிட்ட இருக்கிறதே மேல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து போயிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணோம் அப்படின்னா சின்ன தான் காட்டுறாங்க. சின்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீமிங்கோட இடத்துல தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. அவளுக்கு வந்து சாப்பாடு ஜுவல்ஸ் எல்லாமே அவள் கொடுப்பான். ஆனால் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவள் அடமெண்ட்டாக இருந்துட்டு இருப்பாளா. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி போயிடும். உடனே டெய்லரை கூட்டிகிட்டு வந்து செயலை தச்சு குடிச்ச ட்ரெஸ் தானே உனக்கு வேணான்னு சொல்லி சொன்னேன், அப்போ அதுக்கு அந்த கை இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை உடைக்க சொல்லிடுவான். அடுத்து அதே மாதிரி தான் இந்த மாதிரி இவங்க செஞ்சு சாப்பாடு தானே சாப்பிட வேணான்னு சொன்னேன், ஆனால் அவனோட நாக்கை வெட்டி போட்டுரு, அவன் எப்படி சாப்பிட்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சைக்கோத்தனமாக அவன் எதுவுமே பண்ணலை அப்படின்னா மற்றவங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பான். அவன் ஆல்ரெடி சைக்கோன்னு தான் நமக்கே தெரியுமே, மனுஷனே இல்லை. அவன் இந்த மாதிரி பண்ணும்போது அவன் அப்படியே அது எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டு இருப்பான். நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க, நீ என்ன சரியான பைத்தியமாடா இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் உனக்கு முன்னாடியே தெரியாதா நான் எப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா நீ என்ன அப்படியே விட்டு போயிருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் அப்படியே தான் உன்னை விட்டு போயிருப்பேன், இந்த மாதிரி ஒரு பைத்தியம் சைக்கோ அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கி நீ சாவிட்டு நான் விட்டுட்டு போயிருப்பேன், நான் ஒன்றும் உன்னை காப்பாற்றிருக்க மாட்டேன், உன்னை காப்பாற்றுறது தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் கத்தி விட்டுருப்பாங்க. இதை பார்த்து சீமின் பைத்திய கருத்தமாக சிரிச்சுட்டு அப்படியா இப்போ நீ பேசின பற்றியா, இதுதான் உனக்கு நல்லது, நீ வந்து என்னோட பைத்தியத்தில் வாழ பழகிக்க புரியுதா, நான் இந்த மாதிரி பைத்தியம் தான், என்னை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா தான் உன்னால் வாழ முடியும், இல்லை அப்படின்னு வச்சுக்கோவே உன்னோட வாழ்க்கை ஈஸியாகவே இருக்காது, நரக்கு மாதிரி மாறிடும், டெய்லி இங்கே டெட் பாடி தான் வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து மிரட்டிகிட்டு இருப்பான். சின்ன வந்து அமைதியாக அவன் பேசுகிறது வந்து கேட்டுகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பாப்பா இன்னும் விட்டா அப்படின்னா இந்த மொத்த மேன்ஷனே அவன் கொண்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே எனக்காக வந்து இன்னசென்ட்டாக இருக்க அப்பாவி யாரையும் கொள்ளாத, நீ என்ன தான் கொன்னாலுமே நான் வந்து உன் பேச்சை கேட்க போகிறதில்ல, என்னை இதை வச்சு ஃபோர்ஸ் பண்ணாத, இப்போ உனக்கு வேணும் அப்படின்னா நீ என்னை வேணால் கொண்டுறேன், நான் ஒரே டே செத்துறேன், நீ சந்தோஷமாக இருப்பில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சீமிக் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் எப்படி உன்னை கொல்லுவேன், நான் உன்னை கேர் பண்ணி பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை கொல்லனா மாட்டேன், நீ ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து ஒருத்தவங்களை நினச்சி கவலைப்படுவேன்ற ஒரு ஆயுதம் இருக்குது, அந்த ஆயுதத்தை உனக்கு எதிராக பயன்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு பாவரை கூட்டு வர சொல்லுவான். பாவரை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ என்ன சொல்லுவான், பாவரை வச்சு மிரட்ட ஆரம்பிப்பானா. உடனே சின்சின் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனை கடிச்சு வச்சுவிட்டு இப்போ உனக்கு என்ன அவனை கொல்லணுமா, கொல்லு நீ சரியான சைக்கோ தானே, அவன் யாருடா உனக்கு பிறந்தது வேண்டாம், உன்னோட பிள்ளை தானே, உன்னோ மாதிரி அவனு சைக்கோ தானே, அவனை வளர்க்கணும் இருக்கணும் அவசியமே இல்லை, எப்பரா இவனை இந்த உலகத்தில் வச்சுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், நீயே உன் கண்டையால் கொன்னுரு, ஒரு ரத்தத்தை நீ கொண்டுட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி பேசினா தான் அவன் கொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பானா. ஆனால் அவன் ஒன்றுமே கண்டுக்க மாட்டான். சரி உனக்கு தான் வேணான்னு சொல்லிட்டீல நானே கொண்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொல்றதுக்காக போயிடுவானா. பாவர் அம்மான்னு அழுவானா. இவளால் தாங்க முடியல, இவன் வந்து நம்ம வெறுக்கிற மாதிரி நினச்சா அவள் விட்டுருவான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவளால் தாங்கிக்க முடியாது. இல்லை விட்டுடு நான் வந்து ஒத்துக்கிறேன், நீ சொல்கிறபடினா கேட்குறேன், அவனை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் வந்து ரொம்ப இறக்க குணம் படித்தவன்னு சொல்லிட்டு, மற்றவங்க அழுதாவே தாங்க மாட்டான், இல்லை தன்னோட சொந்த பையனை கொல்றதுக்கு ஒத்துக்குவாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி தான் க்ரூவலாக பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருப்பான். அவனோட பிளானும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவன் வந்து விட்டுருவானா. அப்போ சொல்லுவான், இப்போ நீ என்ன பண்ணணும் உனக்கு தெரியுமில்லன்னு மிரட்டும் போது அவளே என்ன பண்ணுவான் அப்படின்னா அழுதுகிட்டே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மாட்டிக்குவான், ஜுவல்ஸ் எடுத்து போட்டுக்குவான். இப்போ நான் அழகாக இருக்கேன்னா உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பரவாயில்லையே நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்போ யார் தெரியுமா, இந்த மேன்ஷனோட மகாராணி, என்னோட பொண்டாட்டி, எப்படி இருக்கணும் என்னோட பொண்டாட்டி மாதிரி இருக்கணும், ஓஷத்துக்குலாம் இருக்கக்கூடாது புரியுதா, இப்போ எப்படி நீ இருக்கியோ அந்த மாதிரியே இருக்கணும். அப்புறம் இன்னும் சாப்பிடாம இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். கீழே ஸ்வீட் கிடக்குமா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ தான் எப்படி இருக்குது தெரியுமா, ஒரு புருஷனை லவ் பண்ணுற பொண்டாட்டி மாதிரி இருக்க, இந்த மாதிரி என் பேச்சை கேட்டு என் பிடிச்சதா செஞ்சேன் அப்படின்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருந்தால் அவன் உயிரோடு இருப்பான் புரியுதா, நீ எப்படி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தைய வச்சு வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ 3 பேர் இருக்கோம் பார்த்தியா, நம்ம 3 பேருமே இப்போ ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவன் மட்டும்தான் சிரிச்சிட்டு இருப்பான், மற்ற 2 பேருக்கு அழுக தாங்க முடியாது, பாவருக்கும் நம்ம சின்னுக்கும்.
ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, அவங்க ஆளுகளை விட்டு பாவரங்கன்னு தூக்கிட்டு போங்க, இவனை வச்சு தான் நான் காய் நகர்த்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவளுக்கு புரிஞ்சு போச்சு இவளோட வீக்னஸ்னால் அவன் மட்டும்தானே, அதனால் அவனை வச்சு இவரை வந்து நம்ம கூட ஸ்டே பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து அவன் முடிவு பண்ணியிருப்பான், இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு. கட் பண்ணோம் அப்படின்னா எலியே தான் காட்டுவாங்க. அவர் வந்து அசிஸ்டண்ட்டோட ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவாங்க. உள்ள ஹீரோயினுக்கு பதிலாக ஆண்டி தான் கதவை திறப்பாங்களா. இந்த மாதிரி வந்து ஹீரோயினோட தாத்தா அப்புறம் அவங்களோட அத்தையோட இறந்த உடல்கள்லாம் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த விஷயத்த மட்டும் ஹீரோயின்கிட்ட சொல்லாதீங்க, அவள் ஏற்கனவே ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டு இருக்கா, இது தெரிஞ்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை அவளுக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோயின் ஆல்ரெடி உள்ளே உடஞ்சி போய் தானே இருப்பாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி நார்மலாக தான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஆண்டி தான் மேலே கூட்டிகிட்டு போய் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. இல்லைம்மா நீ பாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க. இல்லை ஆண்டி எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க எல்லாருக்குமே புரியுது, இந்த கிராமத்தில் ரொம்ப இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இருந்து போனவங்க தான் இவங்க 2 பேருமே. ஆனால் இவங்க ரொம்ப நாளாக இருந்திருக்காங்க, கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸாக பழகுனாங்கன்னா இறந்து போயிருக்காங்கன்றப்ப எப்படி வலிக்கும், அது மனசே ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி தேடும்போது ஹீரோயினை காணான்னு சொல்லிட்டு ஊருக்கு பூரா தேடி பார்ப்பாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா எல்லாருக்கும் கலரே கட்டுவாங்களே அந்த இடத்துல வந்து குழி தோண்டி புதைச்சிட்டு இருப்பா. என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஊரில் எல்லாரும் இறந்துட்டாங்கல்ல, அதனால தான் எல்லாருக்குமே வந்து தனியாக வந்து நினைவு பலகைனா வைக்கணும்ல, அதான் அவங்களோட உடலை வந்து நல்லடக்கம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ஒருத்தி மட்டுமா முழு ஊருக்கு வைக்க போகிற அப்படின்ற மாதிரி லீவ் வந்து சத்தம் போடுவானா. இல்லை என்னை தவிர இந்த ஊரில் யார் இருக்கா சொல்லு, யாருமே பண்ண மாட்டாங்க, மற்றவங்கன்னா வீக்காக இருக்காங்க. இந்த ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கவங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா, அவங்க குடும்பத்தில் போருக்கு போகும்போது என்கிட்ட தான் சொல்லிட்டு போனாங்க, பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமானு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்கள பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுலேயும் இந்த கான்கான்கியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாங்க தெரியுமா, அவங்க வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் ஊரில் இருக்கும்போது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க விட்டு கொடுத்தது இல்லை தெரியுமா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவங்களோட வாழ்க்கைன்னு இந்த அளவுக்கு முடியும்னு நினைக்கிறியா, அது என்னால் ஆச்சு, எல்லாரும் இறந்து போயிருக்காங்க, இதெல்லாம் என்னால் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது, எனக்கு மனசு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட உடம்பை நல்லடக்கமாவது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்கன் இன்னும் யார் யார் தப்பிச்சு போனாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நல்லா வாழ வைக்கணும், அப்போ தான் என் மனசு ஆறுதல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிப்பான். அப்படி உடஞ்சி போய் அழக ஆரம்பிக்கும் போதும் அவளோட தங்கச்சி வேறு எங்கே போனான்னு தெரியல, அதே நினச்சி ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பாளா. அப்போ ஆண்டி வந்து சொல்லுவாங்க, இல்லைம்மா இந்த ஊர் ஃபுல்லாக இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டாங்கல்ல, எங்கேயுமே உன்னோட தங்கச்சியோட டெட் பாடி கிடைக்கல அப்படின்றப்ப அவங்க வந்து உயிரோடு இருக்காங்கன்னு தான் அர்த்தம், நாங்களே தேடி பார்க்குறோம் நீயும் தேடி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி லீவ் சொல்லுவானா. சரி இப்போ நான் அதானே பண்ணணும், ஆமாம் எனக்கு அதான் கடமை, நான் பண்ணி ஆகணும், என் தங்கச்சியை நான் தேடி போகிறேன், இந்த விஷயத்த நான் முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லாரையும் நல்லடக்கம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவா அப்படின்னா, சானிங் காணாமல, சானிங்கை தேடி போகணும்ல, அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணுவாள். ரெடி போகிறதுக்கு முன்னாடி ஆண்டிக்கிட்ட சொல்லுவாள், நீங்கள் வந்து எல்லாமே பத்திரமா பார்த்துக்கோங்க, சானிங் இங்கே வந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள், நான் சானிங்கே ஹீரோவை தேடி போகிறேன், என் 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பா முன்னாடி அந்த ஹேர் பின் கொடுத்துருப்பாங்களே அதை வச்சு சாமி கும்பிடுவான். இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த ஊரை விட்டு போகிறேன், இப்போ போகிறதுக்கான முக்கிய காரணம் சானிங்கை காணோம், 2வது ஹீரோ எங்கே போனானே தெரில, 2 பேரையும் நான் கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் நம்ம ஊரில் இருக்க மொத்த வில்லேஜில் இருந்து யாராவது பிரிஞ்சு போயிருப்பாங்கள்ல அவங்க எல்லாரையும் திருப்பி வந்து நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வரணும், அதுக்காக தான் நான் இப்போ போக போகிறேன், அவங்க எல்லாரும் எனக்கு வந்து நல்லபடியாக வந்து கூப்பிட்டு வரதுக்கு நீங்கள் தான் வந்து எனக்கு வழிகாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இப்போ இந்த ஊருக்கு வந்து திருப்பி வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்கல்ல பார்டருக்கு போனவங்க, இந்த கலவரத்தில் வந்து தப்பிச்சு உயிரோடு ஓடி போனவங்க, அவங்க எல்லாரையும் ஊருக்கு கொண்டுட்டு வரணும், சானிங் ஹீரோ கண்டுபிடிச்சி ஒரு ஃபேமிலியாக மொத்தமாக சந்தோஷமாக வாழணும்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஹீரோயின் வந்து அவங்கள தேடி போகிறாங்க. இதோடு என்னாகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்னாக போகுது, கதைகளில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் அடுத்து வர எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜேட் லவ்வோட 20வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா ஹீரோயின் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, இந்த கிராமத்துலேருந்து தப்பிச்சு போன எல்லாரையும் வந்து திருப்பி நம்ம கிராமத்துக்கே கூட்டிகிட்டு வரணும், இன்னும் ஹீரோ எங்கே போனால் சானிங் எங்கே போனான்னு தெரில, அவங்க 2 பேத்தையும் திருப்பி வந்து நம்ம ஊருக்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவோட நினைவு பலகை முன்னாடி சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. அப்படியே அவங்க கிளம்பி போய் தேடி சில மாதங்களே ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கமாக தேடிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம்னா குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து கடத்தி வச்சுருப்பாங்களா, அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே அடிச்சுட்டு அந்த குழந்தைகளை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரையும் பார்க்கும்போது அதில் யாருமே சாணிங் மாதிரி இருக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பக்கம் வந்து கோர் விபத்துன்னு வந்திருக்கும்ல, அதில் மிஸ் ஆன குழந்தைகள் தானே, அவங்க எல்லாரையும் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட வந்து ஒப்படைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாணிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு யாராவது வந்து தப்பி போய் குழந்தைகள்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அங்கேனா போயிட்டு அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிராமக்கள் எல்லாருமே வந்து குடிச்சிட்டு வந்து இப்போ வந்து ரூமர்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜீஜுலேருந்து ஒரு அழகான பொண்ணு வந்து வந்துட்டுருக்கா, அவள் பண்ணியை கொல்லுவா பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து மனுஷங்கள்லாம் கொண்டுட்டுருக்குறான், அவளோட்ட வந்து பண்ணி விட்டுற கத்தி இதெல்லாமே இருக்குது. இப்போ அதனால் அழகான பொண்ணுக்களை பார்த்தாலே எல்லாருமே வந்து பயப்படுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாமே ஹீரோயின் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் வெளியில் போகும்போது சேஃப்டிக்காக ஹீரோயின் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு கத்தி எல்லாமே வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வெளியில் போவாங்க. எனக்கு கிட்டவங்க யாராவது ஒருத்தவங்க வந்தாலுமே கூட அவங்கக்கிட்ட அந்த கத்தி இதெல்லாம் இருக்கும்போது, ஒருவேளை இந்த பிள்ளை அழகாக இருக்குது, ஒருவேளை அந்த பண்ணி கொள்கிற மாதிரி நம்மளை கொண்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி பயந்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு பயம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகளை கடத்தி வச்சுருக்கவங்க, தப்பு பண்ணுறவங்க அவங்கள எல்லாரையும் வந்து நல்லா தூக்கி போட்டு பந்தாடிட்டு அவங்களுக்கு வந்து காப்பாற்றுவாங்கல்ல. அவங்க இப்போ வந்து அவங்க இந்த மாதிரி நிறைய சண்டை போடும்போது அவங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இதனால் ஃபுல்லாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோயின் சைடு ஒரு சைடு வந்து மதிப்பு மரியாதை கூட்டிகிட்டு இருக்கும், இன்னொரு சைடு வந்து அவங்களோட பிள்ளைகளை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஹீரோயின் ஒவ்வொரு பக்கமாக தேடுவாங்க. ஆனால் எங்கே தேடியுமே சாணிங் வந்து கிடைக்க மாட்டாங்க. என்னதான் குழந்தைகள் எல்லாத்தையும் காப்பாற்றினாலும் அவங்களுக்கு கிடைக்க முடியாதா. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுகத்தில் வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்களா, ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய போட்டு அடிக்கிற மாதிரி பார்ப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கதை உடச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், அவங்க அப்பா வந்து குழந்தைக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போகாத, மேலேருந்து கதவு விழுந்து நீ இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் தான் பண்ணியிருப்பாரு. இதை ஹீரோயின் தப்பாக புரிஞ்சுருப்பாங்க. இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே போய் கதை உடச்சா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இடத்த வந்து அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிடிச்சி கொடுத்துருவாங்க. இந்த டைம் வந்து சூயின் சின்ன தான் காட்டுவாங்க. இப்போ கரெக்டாக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனோட ஃபேமிலி இருக்கும்ல, அவங்க இருக்குன்னு ஒரு ஊர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஏரியாவுக்கு நம்ம சீச்சி அப்புறம் வந்து சாணிங் எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவான். இந்த இடத்துக்கு வரும்போது சொல்லுவான், இந்த இடம் என்ன தெரியுமா, எங்கள் அப்பாவோட இடம், இந்த சிட்டியில் நாங்கள் தான் வந்து உருவாக்கணும், இந்த சிட்டியை தாண்டி யாருமே நம்மளை வந்து தொட முடியாது, அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ சாணிங் வந்து அங்கனக்குள்ளே வந்து இந்த ஊருக்கு எல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கல் இருக்குமா, அவனுக்குள்ளே ஒரு ஆமை மாதிரி இருக்குமா, ஆனால் இதை பார்க்க ஆமை மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ப்பாங்களா. ஆமாம் ஆமாவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ளே போய் பார்ப்பாங்க. இந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுற்றிலும் வந்து நதி ஓடிட்டு இருக்கும், அதை சுற்றிலும் வந்து மலை இருக்கும், அதுக்கு நடுவில் தான் இந்த ஊர் இருக்கும். பார்க்கவே ஒரு தீவுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், பள்ளத்தாக்கு தீவு அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து கேட்பாங்க, இது இந்த மாதிரி இருக்கே, வெள்ளம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, நாங்கள் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் அணை கட்டி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளுக்குள்ளே போவாங்க. உள்ளுக்குள்ளே போனோம்னா, இவன் தான் சொன்னேனே அந்த வீட்டில் 2வது பையன் சொல்லிட்டு பெரிய மதிப்பு மரியாதைன்னு அவனுக்கு கிடைக்கும். அப்படியே மாமா வந்து வெல்கம் பண்ணுவாங்க. அப்போவே இவனுக்கு அப்போ தான் அந்த சீச்சிக்கு தெரிய வரும், இவன் வந்து ஒரு ராயல் ஃபேமிலியில் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு சீமிங் தான் வருவான். வந்துட்டியா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணா தம்பி 2 பேருமே வந்து ஹக் பண்ணிக்குவாங்க ஒருத்தர். அப்போ வந்து இந்த சாணிங் என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த சீமிங்கை ஆல்ரெடி பார்த்துருப்பாள், அவளை பார்த்தோன்னே பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குவா. இந்த பிள்ளை இதுக்கு இப்படி பயப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. ஆனால் அதை பெருசாக வந்து காத்திக்க மாட்டாங்க. அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட்டான அப்டேட் ஒன்று வரும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நைட்டு ஹீரோ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இவங்களோட ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். அதனால் வந்து நம்மளால் போருக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் இது எப்படி போர் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, ஃப்ரெண்டில் அவளால் போராட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சூயிச்சனுக்கு செம கோவம் வந்துடும். அவள் இன்னும் வந்து அடங்கலையா, அவனை சும்மாவே விட மாட்டேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறேன், இப்போதைக்கு வந்து ஒரு சில மாதங்களில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பானா. அப்போ சீமிங் சொல்லுவான், நான் ஆல்ரெடி முன்னாடியே உனக்கு வார்னிங் கொடுத்தேன், நீ தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை பாரு, இப்போ எல்லாமே மிஸ் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டு நல்லாவே மாதிரியே பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து சீமின் கேட்பான், ஆமாம் யார் அந்த 2 பேர் புதுசாக கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தெரியாமலே. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பான ஹீரோயின் வீட்டில் அந்த குட்டி பொண்ணு இருக்குது, அது தெரியாத மாதிரியே கேட்கும்போது அதுவா இது வந்து என்னோட ஆட்கள், நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரட்டாக காதுக்குள்ளே வந்து சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே பண்ணியே டீல் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவனும் விட்டுருவான். அடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சீச்சிக்கு இப்போ தான் தெரிஞ்சு போச்சு இவன் வந்து ஒரு பெரிய இளவரசன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ப்ரோவோக் பண்ணுற மாதிரி பேசுவான். இப்போ பாரு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அவங்க 2 பேர் செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசும்போது அவன் வந்து இவங்ககிட்ட சொல்லுவான், நீ வந்து எப்படியாவது வந்து ஹீரோ கொண்டுட்டு எப்படியாவது அவனோட தலையை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவன் கேட்பான், நீ இன்னும் கோவமாக இருக்கியா, அவங்க அண்ணா அவங்க கேங்கே ஃபுல்லாக இறந்து போனதுக்கு நான் தானே காரணம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது யோசிச்சு சொல்லுவான், அந்த அளவுக்கு நான் யோசிக்கிறதுனா ஒருத்தர் இல்லை, பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சு போயிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கிஸ் பண்ணுவான். அடுத்து அந்த டைம் வந்து இங்கே ஹீரோ இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து காங்சன் வந்து வருவான். என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்குல்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு நீ தான் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் பண்ணியாமல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி சரி நீ பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ காங்சன் கேட்பான், ஆமாம் நான் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன், ரிட்டர்னாக எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போ அந்த டாப்பிக்கை விட்றா, இப்போ நீ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும்ல அதை பற்றி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லியன் சிட்டியோட மினிக்கை காப்பாற்றுறது நீ தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஆமாம் நான் தான் அதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே இப்போ 2 பேருக்குமே நம்ம ஈக்குவலான விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சாச்சுல, இப்போ வந்து உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கு, அதை கொடுக்கறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன அப்படின்னு சொல்லும்போது இதோ இந்த லக்கேஜ் இருக்குது பார்த்தியா, அதை உனக்கு டெலிவரி பண்ண சொல்லி சொன்னாங்க, அதுக்காக தான் கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை பார்க்கும்போதே ஹீரோவுக்கு தெரியும் இது அதான் அந்த அங்கிள்கிட்ட கொடுத்து விட்ருப்பாங்கள்ல, இதை கொண்டு போய் வந்து ஏன்ச்சின்னு பார்த்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜ் தான். ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அதில் சாக்லேட்டு அப்புறம் ஹீரோக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே இருக்குமா. அதெல்லாம் காங்சன் எடுத்து நானும் சாப்பிட்டு பார்க்குறேன்டா சொல்லும்போது ஹீரோ உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா கையிலேயே அடிப்பார். எதுக்குடா தொடுறேன், இது என் பொண்டாட்டி எனக்கு அனுப்புறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உனக்கு ஸ்வீட்னாவே பிடிக்காது ரேடா, ஏன்டா இப்படி அலையிற அல்பமா அப்படிங்கும்போது அது உனக்கு தேவையா, என் பொண்டாட்டி எனக்கு வாங்கி கொடுத்தா நான் சாப்பிட்றேன், வாங்கி மூடிட்டு போட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவர் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருப்பாரா. அப்போ தான் உள்ளுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அங்கே டிவோர்ஸ் லெட்டர் வந்து ஹீரோயின் எழுதியிருப்பாங்களா அது இருக்கும். அந்த விஷயத்த காங்சனும் பார்த்துட்டு எதுவுமே தெரியாதமா அங்கே திரும்பிக்குவான். அடுத்து ஹீரோக்கு வந்து இன்னும் கோவம் வரும், அவள் எப்படி டிவோர்ஸ் லெட்டர் எனக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ வந்து காங்சன் வந்து சொல்லுவான், எனக்கு என்னன்னு தெரியல, இது வந்து இப்போ வந்த மாதிரி எனக்கு தெரியல, ஒருவேளை முன்னாடியே ஹீரோயின் வந்து கொடுத்து விட்ருக்கலாம், ஏன்னா இது வந்து டேரெக்டாக என் கைக்கு வரல, பல பேர் கைக்கு போயிட்டு கடைசியாக தான் என்கிட்ட வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அந்த அங்கிள் இங்கே இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து நீ அவர் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப போறியான்னு கேட்கும்போது இல்லை ஃப்ரெண்டுக்குன்னு அனுப்பலை, அவர் ரொம்ப பாவம் இல்லை, அதனால தான் அவருக்கு வந்து இரும்பு வேலை சரியும் சொன்னார், அதனால தான் இரும்பு செய்கிறதுக்கு ஆயுதங்கள் செய்கிற படையில் அவரை போட்டுட்டேன், இங்கே இருந்து தான் வேலை பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அப்போ வந்து அவனுக்கு திடீர்னு வந்து இந்த சூயின்சின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயின் அப்புறம் சானிங் இருக்கிற படம் இருக்கும். அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா உன்னோட பொண்ணு என் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கோம், இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது சானிங் காட்டும்போது ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ வந்து இவன் வந்து மொத்தம் ஊரையும் பிடிச்சதுக்கான காரணம் ஹீரோயின். அப்போ ஹீரோயின் அங்கே இல்லை அப்படின்றப்ப இவள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து இவளை வந்து கொட்டி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே இவளை வந்து நான் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அப்போ ஹீரோயின் வந்து அங்கே இருக்க மாட்டான், நான் எப்படியாவது சானிங்கை காப்பாற்றி ஹீரோயின் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து முடிவு பண்ணுவாங்க. உடனே வந்து காங்சன் புரிஞ்சுக்குவான், இந்த மாதிரி வந்து சானிங்கை தான் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹீரோக்கு தெரிஞ்சதும் சரி ஓகே நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த டைம் ஹீரோயினை வந்து அந்த ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து அடிச்சிருப்பாங்களே, அதனால் ஜெயிலில் போட்டு வச்சுருப்பாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் நல்லதெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஜெயிலுக்கு முன்னாடி நின்று அவங்கள அரெஸ்ட் பண்ணாதீங்க விடுங்க அப்படின்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் என் குழந்தைகள்லாம் காப்பாற்றினது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து லீவ் வரைக்கும் தெரிய வரும். அவன் ஜெயிலுக்கு வருவா, ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாளா, ரொம்ப வந்து பயங்கரமாக பேய் தீனி சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, ஒன்று நீ ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் ஃபோர்ஸ்னால் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ
நீ பண்ணுறதுக்கு பேர் என்னம்மா, அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அவ்வளோ விஷயம் பார்க்கும்போது எனக்கு தான் தண்ணி கூட உள்ள இறங்க மாட்டேங்குது, நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, இதெல்லாம் என்னோட அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது, நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம சர்வே ஆகணும், சர்வே ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா அதுக்கடுத்து வந்து போக முடியும், அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் இன்னும் சாணிங்க கண்டுபிடிக்கணும், இன்னும் என் மேலே வந்து நிறையா பேர்டன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் பண்ணணும்ல, நான் அதெல்லாம் பண்ணணும்னா ஸ்ட்ரென்த்து வேணும்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கேட்பா, நீ ஏன் என்கிட்ட வரல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேனேன்னு கேட்கும்போது அவள் எதுவுமே பேச மாட்டா, சைலண்ட்டாக சாப்பிட்டே இருப்பாரா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ரொம்ப அழுவா. அழுதுட்டு இருக்கும்போது 2 மாதம் ஆச்சு தெரியுமா, இன்னும் என்னோட தங்கச்சி கிடைக்கவே இல்லை, எங்கே தேடணும் என்ன பண்ணணுன்னே தெரியல, நான் என்ன பண்ணிக்க முடியும், என்ன நானே குத்த சொல்லிக்கிற தவிர எனக்கு என்ன பண்ண முடியும், நான் யூஸ்லெஸ் தானே, நான் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தேன் அப்படின்னா என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு போயிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ தான் லீ என்ன சொல்லுவான் அப்படின்னா, இங்கே பாரு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நீ ஆல்ரெடி வந்து உன் குடும்பத்தை பற்றின கேஸோட ஹிஸ்ட்ரிலாம் கேட்டில, அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, அது வேணும்னா சாப்பிட்டு என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஹீரோயின் கேட்டிருக்கிறதுக்கு என்னது, அவங்களோட பேரண்ட்ஸ் எப்படி இருந்திருப்பாங்கன்ற கதை தானே. ஆஃபீஸர் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேர் வந்து வேலை விட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த கொள்ளைக்காரர்கள்லாம் இருக்காங்களே அவங்கன்னா அட்டாக் பண்ணி உங்களை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எழுந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டு வரும். ஆனால் இங்கே தாத்தா சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இல்லையே, அவங்களுக்கு வந்து முன்னாடி அவங்க இறக்க போகிறோம் தெரிஞ்சு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது, இல்லை உனக்கு தெரியாது, அவங்க வந்து இறக்க போகிறேன்னு தெரிஞ்சு தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, எனக்கு ஏதோ இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தான் இருக்குது, இன்னும் கரெக்டாக வந்து எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இது வேறு எந்த டீட்டெயிலுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் லீ வந்து நல்லா அந்த ஃபைலை நோட் பண்ணி பார்ப்பான். நோட் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு இடத்துல மட்டும் பேப்பரை மாற்றி ஒட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் வந்து அவனுக்கு வந்து பார்க்கும்போது ஏதோ சஸ்பீசியஸாக தெரியும். அப்போ அவங்க குலையில் ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் கரெக்டாக லாயர் டியூட்டிட்டு லீக்கு வந்து ஒரு லெட்ரு வரும். அதில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸில் வந்து ஜின்சூவில் இறந்துருப்பாங்கள்ல, அதை பற்றி வந்து எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அப்போ நடந்த விஷயங்கள்லேயே இவனுக்கு ஓரளவுக்கு தெரியும் போல இருக்குது. அதை வந்து இவனுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் தான் இப்போ தப்பு பண்ணலன்றது தெரிஞ்சு போச்சுல, அதனால் ஹீரோயினை வந்து ஜெயிலேருந்து விட்டுருக்காங்க. ஏன்னா தான் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க சொன்னாலுமே, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாலுமே ஒரு காம்பன்சேஷனாக கொடுக்கணும்ல, அதில் 20 வெள்ளி காசு கொடுத்து தான் அவங்க வந்து ஹீரோயினை வந்து வெளியே விட்டுருப்பாங்க. ஹீரோயின் வெளியில் வந்துட்டு என்னால் என்னோட தங்கச்சி கூட ப்ரொடக்ட் பண்ண முடியல, சாரி தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகும்போது கிராம மக்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லுவாங்க, உன் தங்கச்சி கண்டிப்பாக கிடச்சிருவாமா, நீ தெரியாமல் தானே தப்பு பண்ணேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து பிடிச்சி எல்லாரையும் கத்தி விட்ருவாங்க. நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம், என்னோட தங்கச்சியாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்றது தப்பு பண்ணோம் தானே, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தப்பு பண்ணோன்றதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அப்போ தான் நம்ம அடுத்த தடவை தொலைக்க மாட்டோம், இதை தொலைச்சிட்டு நம்ம எந்த அளவுக்கு இப்போ தேடிட்டு இருக்கோம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து விரக்தியில் வந்து கத்தி அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் புரியுது இவ எந்த அளவுக்கு வந்து மனசை கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அந்த டைம் வந்து லீ என்ன பண்ணுவார் அப்படின்னா, திருப்பி அந்த கேஸ் ஃபைல் எடுத்துகிட்டு வருவார். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ வந்து நான் உனக்கு ரொம்ப தொல்லை பண்ணுறேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்லைப்பா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் படிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, லீ வந்து என்ன படிக்க தெரில சொல்லுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு 4 வார்த்தையை காட்டி, இது மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்ற எதுவுமே எனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே லீயே உட்காந்து அந்த கேஸில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஃபுல்லாகவே வந்து வாசித்து காட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து எங்கெங்கே அவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வரும். ஹீரோயினோட அப்பாவை வந்து நெஞ்சில் வயிற்றில் குத்தியை வந்து இறந்துருக்காங்க. அப்படி கொலை பண்ணது யார் அப்படின்றத வந்து நாங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த விஷயத்தை அவங்க ஆரம்பிக்கும் போதே இவங்க கண்ணில் தண்ணி வந்துடும். அப்போ வந்து கொள்ளைக்காரங்க தான் கொண்டிருக்காங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு இவனோட அசிஸ்டண்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இன்னொரு மெடல் நிறையா கொண்டு வந்து கொடுப்பான். இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது, உன்னோட பொருட்கள் இதெல்லாம் அங்கே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் அதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோக்கு கொடுக்குற டிவோர்ஸ் லெட்டர் வச்சுருப்பாங்களே, அதோட இன்னொரு காப்பி இவங்கள்ட்ட இருக்கும்ல, அதுவும் கீழே விழுக்கும். அதோட வந்து லீவ் பார்ப்பாங்க. லீவ் பார்த்தாலும் இவன் வந்து அதை வந்து உள்ளே எடுத்து வச்சுக்குவான். அவள் லீ புரிஞ்சுக்குவான், ஒருவேளை வந்து பிரிஞ்சுட்டாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா லீக்கு ஆல்ரெடி ஹீரோ தான் ஊ அண்ட் ஹோ அப்படின்றது தெரியும். ஒருவேளை மனசார 2 பேர் பிரிஞ்சாங்களா இல்லை கோவத்தில் பிரிஞ்சிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் லீ வந்து ஹீரோயின் லவ் பண்ணுறாங்களே, ஆனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ஐடியா வந்து இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஓகே இப்போ எங்கள் அப்பா அம்மா கேஸில் இந்த பிரச்சனையிலேன்னு தெரிஞ்சு போச்சுல, என் தங்கச்சியை தேடி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் எதுவும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை வேணாம்
ஆல்ரெடி சார்னிங் வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அது கூடவே சேர்ந்து ஹீரோவையும் ஆர்மிக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறா எப்படி இருக்கான்னு தெரியல. அவள் உயிரோடு இருந்தால் போதும், இல்லைன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை இல்லைன்னா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் அவனை வந்து கண்டுபிடிச்சாகணும். அவங்க 2 பேரும் என்னோடய ஃபேமிலி ஆச்சு, என் ஃபேமிலி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவள் அப்படி சொல்லும்போதே தெரிஞ்சு போச்சு, பேருக்கு தான் டிவோர்ஸ் லெட்டர் எழுதி வச்சிருக்கா, அவள் இன்னும் அவனை தான் நினச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவா அப்படின்னா, சரி நீ இங்கேயே இரு, நான் வேணா சார்னிங் தேட ஹெல்ப் பண்ணுறேன்னு திரும்பி சொல்லும்போது, இல்லை வேணாம், ஏற்கனவே போர் வந்து வருது, உனக்கு வந்து நிறைய பர்சனல் வேலையெல்லாம் இருக்கும், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரி உனக்கு எதாவது ஹெல்ப் என்ன கேளு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ நீங்கள் எனக்கு காசு கட்டி வெளியே அனுப்புனீங்களே, அதுக்கான காசை நான் திருப்பி தரேன். இப்போ நிறைய பேர் நான் காப்பாற்றி கொடுத்துருக்கிறதுனால கவர்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு ஃபண்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதை நான் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டெப்பான அங்கேருந்து போயிடுவாங்க. அசிஸ்டன்ட் தடுக்கலாமா அப்படின்ற மாதிரி போகும்போது, இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அசிஸ்டன்ட் வந்து லீக்கிட்டு கேட்பா, நான் வேணா அவங்கள போக விடாமல் இங்கேயே வைக்கவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, வேணாம் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அவள் ஆல்ரெடி வந்து மனசு உடைஞ்சு போய் இருக்கா, அவளை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக வந்து அந்த நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான லெட்ரு வரும். கட் பண்ணோம் அப்படின்னா ஹீரோ சைட் தான் காட்டுவாங்க. இப்போ ஹீரோக்கும் காங்சனுக்கும் என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, சார்னிங் வந்து இந்த மாதிரி ஷூயின் சென்டர் தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல, அவளை எப்படியா மீட்டுட்டு வரணும் அப்படின்றப்ப இவங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனில் சாங் ஆர்மியை எதிர்த்து வந்து போராட முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம வந்து ஹீ ஜெனரல்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம். ஒருவேளை அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளால் வந்து இந்த விஷயத்தை வந்து டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ டேரெக்டாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீ ஜெனரல் கிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்காக போவாங்க. ஏன்னாப்பா திடீர்னு ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்து சாங்கை வந்து தோக்கடிக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதான் இப்போ சூயின் சென் இருக்கான அந்த சிட்டிக்கு வெளியில் ஒரு அணை இருக்குல்ல, அந்த அணைக்கட்டை வந்து உடைக்க சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. எதுக்குப்பா அதை அடைக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதை நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா நான் கொஞ்சம் படையை வச்சு நான் வந்து அவனை தோக்கடிச்சிடுவேன், இது வின் சுச்சுவேஷன் மாதிரி, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படிங்க அப்படி சொன்னாலுமே அவன் கரெக்டாக அங்கே வருமானத்துக்கு நீ என்ன ஆதாரம் வச்சுருக்கேன்னு சொல்லும்போது, நானே அந்த இடத்துக்கு போகிறேன், நானே அந்த இடத்துக்கு போகும்போது எதிரி கண்டிப்பாக என்னை வந்து அட்டாக் பண்ண வருவாங்களே, அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி நான் கரெக்டாக கொண்டு வந்துடுவேன், என் பிளான் பக்காவாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே, ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுனா இருக்கட்டும், நீ இந்த அளவுக்கு எதுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிற, உனக்கு வந்து இந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் முக்கியமான ஒருத்தரை வந்து காப்பாற்றணும், அதுக்காக தான் இந்த ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிப்பா ஓகே, நீ இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்றப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பழம் கொடுக்குறதோடு சேர்த்து முக்கியமாக வந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அது எல்லாமே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அஃபிஷியல் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தனியாக வந்து சொல்லுவாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒருத்தரை காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னேன்னு, அது வேறு யாருமே இல்லை, என்னோட மனைவியோட தங்கச்சி தான், அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஹெல்ப் கேட்குறேன், அவனை வந்து சூயின்சின் வந்து கடத்தி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஹேட்டோன்னு ஹீ ஜெனரல் சாக்காய் கேட்பாரு, ஏன்னா அந்த ஃபேன் குடும்பத்து பொண்ணுங்களே அப்பா அதில் 2வது பொண்ணா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோக்கும் காங்ஷனுக்கும் ஒரு அதிர்ச்சி இருக்கும், உங்களுக்கு எப்படி அவங்கள தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ ஹீ ஜெனரல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அது வந்து ஒரு பழைய விஷயந்தான், ஆனால் என்னோட பழைய ஃப்ரெண்டோட பொண்ணுங்க, இப்போ அதை பற்றி உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டானா சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி கேஸ் டீட்டெயில் ஏதாவது சொல்லுறீங்களான்னு சொல்லும்போது, இல்லைப்பா அது உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், ஆனால் சொல்கிறதுக்கு நேரம் வரும், அது வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தான் நான் சொல்லணும், எல்லாமே நார்மல் ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட கண்டிப்பாக நான் சொல்லுவேன், எனக்கு முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக அவகிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து அவங்க பேசுகிறத வச்சு இவர் தெரிஞ்சுக்குவார், அப்போ வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து இவர் கூட சேர்ந்து ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதான் பேயன் கிட்ட வந்து ஒரு லெட்டர் போய் கொடுத்துருப்பாங்களே, அது வந்து ஹீரோயினோட அப்பா கொடுத்தது தான், அதை இவர் வந்து சொல்லியிருப்பார், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ வந்து சொல்லுவார். இந்த மாதிரி வந்து அவர் இறக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருந்தாரு, பழைய ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக இது நீ எப்பயுமே திறந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார், கரெக்டாக ஏதாவது என் குடும்பத்துக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, அதுவும் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா அப்போ மட்டும் வேண்ட கொடுன்னு சொல்லி சொன்னார், நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ஆனால் அதில் ஓப்பன் கூட நான் பண்ணி பார்க்கல, அவ்வளோதான் எனக்கு அதை பற்றி தெரியும், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, அதனால் இந்த விஷயத்தை பற்றி நீ என்கிட்ட பேசாத, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த விஷயத்தை அதுக்கடுத்து வந்து பேச மாட்டான், ஏன்னா புரிஞ்சு போச்சு இது வந்து வேயனுக்கு இடையில ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது, யாருன்றது இப்போ சொல்ல மாட்டாங்க, பின்னாடி ஹீரோயினே தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சைடு விட்டுருவான். அப்போ காங்சன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி ஓகே இப்போ நம்ம போய் அடுத்து வேலை பார்க்கணும்ல, அதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ
ஹீரோக்கு வந்து இன்னும் கொஞ்சம் க்யூரியஸாக இருக்கும். ஆனால் ஹீஜனல்கிட்ட கேட்பான் போகிறதுக்கு முன்னாடி, அவரோட ஒரிஜினல் பேராவது உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்லும்போது, நான் ஒரிஜினல் பேருனா இப்போ சொல்ல முடியாதுப்பா, அது வந்து அவளோட குடும்பத்துக்கே ஆபத்து, இப்போ நான் சொல்லலை, நான் தான் சொன்னேன் ஹீரோயின் வந்தானா அவகிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்க. உடனே ஹீரோ இப்போ என்ன முடிவு பண்ணுவார் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எதிர்த்து போர் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப சானிங் வந்து என்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சாதான் அவன் கொலை பண்ணாமல் இருப்பான், சானிங்காக நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து சானிங் வந்து என்னோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, நான் அதனால் அவளை மீட்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி சானிங் அப்படின்றது வந்து ஹீரோட பொண்ணை வந்து இந்த மாதிரி சூயிச்சனை வந்து ஹாஸ்டேஜை பிடிச்சி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ ஜெனரல் வந்து எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஜெனரல் வந்து சொல்லுவார், நீங்கள் எப்படியாவது சானிங்கோட உயிரை வந்து காப்பாற்றிடுங்கப்பா, அப்படி இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்டை வந்து நான் எப்படி போய் பார்ப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு கீழே வேலை பார்ப்பாங்கள்ல அது சபார்டினேட்டர் ஒருத்தர் பெய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே வருவார். நான் வரலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ளே கூப்பிடுவாங்களா. உள்ளே கூப்பிடும்போது நான் உன்னை கூப்பிட்டதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கும்போது ஆமாம் முக்கியமான ஹெல்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேன் சார் சொல்லும்போது, இங்கே பாருப்பா இது நார்மலான ஹெல்ப் மாதிரி கிடையாது, எனக்காக ஒரு மோசமான வேலையை பண்ணணும், ஊர் உன்னை பழிக்காரன் கூட சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் இல்லை அப்படின்னா நீ நேர் உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டேன் சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ சொன்ன பிளானை சொல்லுவான். இந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுறதுக்காக போவான். அந்த டைம் வந்து அங்கே ஒரு டேம் இருக்கும், அதை நீ உடச்சி அந்த டேமில் இருக்க தண்ணியை வந்து வெள்ளை மாதிரி உருவாக்கணும் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து போவான். இந்த டைம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது அவங்களோட வேலை என்ன முடிஞ்சிருச்சுல, அதனால் அங்கேருந்து கிளம்பி அடுத்து வந்து வேறு எங்கேயாவது சானிங் பற்றி க்ளூ கிடைக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து நிறைய குழந்தைகளை அடைச்சி வச்சுருக்காங்கன்னு க்ளூ கிடைக்குமா, ஆனால் அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் லீ என்ன பண்ணுவான் அப்படின்னா, சப்ளை மிலிட்ரிக்கு தேவையானதெல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அவங்ககிட்ட வந்து அந்த லெட்ரு வந்துருக்கும்ல, அதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, இந்த கேஸ் வந்து ஒரு பெரிய கேஸாக இருக்குது, அதில் நீ என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்கள் பற்றி எழுதி வச்சுருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் படிக்கும்போது அவனுக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்கும். இந்த விஷயத்த நம்ம வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க. அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வெயிலிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். அதான் யார் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களோட ஒரிஜினல் அப்பாவோட பேர் அதை போட்டிருக்கோம். இனி இவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே வச்சுக்குவான். ஹீரோயின்கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து வந்து அப்போ தான் போர் வரப்போதில்லை, அதுக்கு வந்து விண்ணான சாப்பாடு எல்லாமே கொடுக்கணும், அதுக்கான வேலையை பார்க்குறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இன்னொரு பக்கம் அவனோட அசிஸ்டண்ட் வருவானா, வந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மாதிரி ஹீரோயின் ஊரை விட்டு கிளம்பி போயிட்டான், இந்த மாதிரி காசுலாம் கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லுவோம். சரி ஓகே ஹீரோயின் ஆல்ரெடி போனது நல்லது, நானும் போருக்கு போகிறேன், ஒருவேளை ஹீரோயின் இந்த இடத்துக்கு திரும்பி வந்தா அப்படின்னா நான் எங்கே வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் டெலிவரி பண்ண போகிறேன்றதை அவள்கிட்ட சொல்லிடு, அவள் வந்து பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போவானா. போகும்போது அந்த சைடு ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு கிராஸ் ஆகி போகுமா, பின்னாடி ஓடி போய் பார்ப்பான். கடைசியில் பார்க்கும்போது தான் தெரியும் வேறு பொண்ணுன்னு சொல்லிட்டு, சாரிங்க தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வந்துடுவான். வந்துட்டு திருப்பி அசிஸ்டண்ட்டை சொல்லுவான், வந்தால் இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்து இங்கே எங்கே காட்டுவாங்க அப்படின்னா அந்த சீமிங் இருக்க இடத்த தான் காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பாவரை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். டெய்லி ஹோம்ஒர்க் எழுதி சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பானா. இவனுக்கு எப்படி எழுதவே வராது, கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும். உடனே அவன் முறைச்சி பார்ப்பானா, உடனே பயந்துக்கிட்டே எழுதிட்டு இருப்பான். அடுத்து ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஹோம்ஒர்க் எழுதி கொண்டு போய் காட்டும்போது அவள் எழுதுனதெல்லாம் நல்லா இல்லை, தப்பாக இருக்குது, திருப்பி எழுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அப்போது வந்து பாவர் வந்து தங்கி கேட்பேன், நான் இதெல்லாம் முடிச்சிட்டேனே நான் அம்மாவை பார்க்க விடுவீங்களான்னு கேட்கும்போது அம்மா தானே பார்க்க விட்டா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உரப்பானா. இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன அப்பாவா, யாரோ நீ என்னை அப்பான்னு சொல்ல சொன்னது, நான் உன்ட்ட சொன்னேன்னா என்னை அப்பான்னு கூப்பிடு சொல்லிட்டேன், எதுக்கிட்ட என்னை அப்பான்னு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டும்போது, இல்லை அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்னா உங்கள் அம்மாவா, உங்கள் அம்மா சொன்னாலா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எங்கள் அம்மா தான் சொன்னார், எங்கள் அப்பா ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சிம்மிங் சொல்லுவான், சே இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் நம்பவே மாட்டேன், உங்கள் அம்மா என்னை ஒரு பொறுக்கின்னு சொன்னால் கூட நம்புவேன், ஹீரோ நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழைய விஷயம் ஒன்று நினச்சி பார்ப்பான். அவங்க அம்மா வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து
ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பிடிச்சிட்டு போய் அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அம்மா வந்து உங்களை பற்றி நல்லா பேசினாங்க, நீங்கள் நாட்டை காப்பாற்றின ஹீரோன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நீ சொன்ன அப்படின்னு வச்சுக்கோவேன், அவங்க நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க, நம்மளை கொலை பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு ஆமாப்பா, அம்மா சொன்னாங்க நீங்கள் ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. பரவாயில்லடா, நீயும் சரி உங்கள் அம்மாவும் சரி நல்லாவே போய் சொல்ல கற்றுக்கிட்டீங்க. சரி, நீ ஒரு ஃப்ராடுத்தனை பண்ணுறன்றது நல்லா தெரியுது, நீயும் ஒரு ஃப்ராடும் அம்மா ஒரு ஃப்ராடு தான், அதையே கரெக்டாக மெயின்டைன் பண்ணு. நீ சொல்கிறது பொய்ன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாவருக்கு பல்லாருன்னு ஒரு அடி கொடுத்துருவான். கொடுத்துட்டு போய் எழுதுகிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அடி வாங்கிட்டு அழுதுகிட்டே போய் எழுதிட்டு இருப்பானா. அப்படி எழுதிட்டு இருக்கும்போது சர்வெண்ட் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனுக்கு சூப் கொண்டு வந்திருப்பாங்க. சூப் சூடாக இருக்குமா, அதை வைக்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து கீழே கொட்டி விட்டுருப்பாங்க. உடனே என்ன சொல்லுவா அப்படின்னா, இதுக்கு மேலே அவள் உயிரோடனே இருக்க வேணாம், அவளுக்கு வந்து அடி கொடுத்து கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுருவாங்க. உடனே அவனை கண்ணு முன்னாடி அவங்கள போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்களா. இவன் கண்ணு தாங்க முடியாது, கண்ணில் கண்ணீர் வந்து அழுதுகிட்டே இருப்பான். அவன் அங்கேருந்து அவன் மைண்டில் என்ன அப்படின்னா, அங்கே அடி வாங்கிட்டு இருக்கிறது தன்னோட அம்மாவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மென்டலி ட்ராமா வரும்ல, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரூவலை வந்து மாற ஆரம்பிச்சிட்டு இருப்பான். இது வந்து அவன் நோட் பண்ணுவான். நோட் பண்ணாலுமே அந்த குழந்தை பார்த்து வருத்தப்படட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமாக பண்ணிகிட்டு இருப்பான். அவனால் அங்கே டாலரேட் பண்ண முடியாது, ஒருவேளை நம்ம அம்மாவை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிஞ்சு பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே எழுத முடியாமல் எழுதிட்டு இருப்பான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்னாகும், இவங்க வந்து இவங்ககிட்ட இருந்து தப்பிப்பாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் அடுத்து வர எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம்.